இன்னைக்கு வீடியோவில் வந்து இன்னைக்கு செகண்ட் டெமோ பார்க்க போகிறோங்க. யூஜிடிஆர்பியுடைய செகண்ட் டெமோ பார்க்குறேங்க. லாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டெமோ பார்த்தேங்க. அந்த டெமோவில் வந்து எந்த யூனிட் பார்த்தங்க அப்படின்னா யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸு. ஸோ அதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன, அதில் வந்து என்ன டைப் ஓடிஇ பிடிஇ, அதில் ஓடினா என்ன பிடினான்னு பார்த்தங்க. ஓடியில் இருக்கக்கூடிய ஆர்டர் டிகிரி, ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதே மாதிரி ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தங்க. இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் அதை பற்றி பார்க்க போகிறோங்க, டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து குரூப்ஸு, சப் குரூப்ஸு, சைக்கிளிக் குரூப்ஸு அண்டு நார்மல் குரூப்ஸு. இந்த ஏரியா வந்து நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதனுடைய எக்ஸாம்பிள்ஸு, அதனுடைய ரிசல்ட்டு, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து சிலபஸ்குள்ளே போயிடலாம். சரி, வழக்கம் போல் வந்து ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. லாஸ்ட் குறளில் வந்து ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாத முயற்று போவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. அதாவது யார் ஒருவர் காலம் தாழ்த்தாமல் விடாமுயற்சியோடு தன்னுடைய செயலை செய்கிறாரோ அவர் வந்து விதியையும் புறமுதுகிட்டு ஓட செய்து தன்னுடைய செயலில் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதே திருவள்ளுவர் வந்து தெய்வமே ஆகாதுன்னு சொன்னாலும் நம்மளுடைய முயற்சி கண்டிப்பாக வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். நம்முடைய முயற்சி, அதாவது தெய்வம் கூட வந்து கைவிட்டலாம், மனிதர்கள் கைவிட்டலாம், ஆனால் இயற்கை ஒருபோதும் கைவிடாது. நம்முடைய உழைப்புக்கான பலனை கட்டாயமாக கொடுத்து தீரும். அதனால் கடினமாக உழைங்க, கட்டாயமாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதாவது சிலபஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து குரூப்ஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் குரூப்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து குரூப் தியரின்னு சொல்லுவாங்க. அதில் குரூப்ஸு, சைக்கிளிக் குரூப்ஸு, அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்கிளிக் குரூப்ஸு, லெக்ராஞ்சிஸ் தியரம், கவுண்டிங் பிரின்சிபல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் சப் குரூப்ஸு, கோஷன் குரூப்ஸு, ஹோமோமார்பிசம், ஆட்டோமார்பிசம், கெய்லிஸ் தியரம், பர்முடேஷன் குரூப்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து குரூப் தியரியில் வரக்கூடியது, இது எல்லாமே ஒரு பார்ட்டு. அடுத்து ரிங் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்ஸு, சம் ஸ்பெஷல் கிளாஸஸ் ஆஃப் ரிங்ஸு, இன்டெக்ரல் டொமைன், ஹோமோமார்பிசம்ஸ் ஆஃப் ரிங்ஸ், ரிங்கில் ஹோமோமார்பிசம் சொல்லுவோம், ரிங் ஹோமோமார்பிசம், ஐடியல் அண்டு கோஷன் ரிங்ஸு, பிரைமல் ஐடியல், மேக்சிமல் ஐடியல்ஸு. அதே மாதிரி த ஃபீல்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங் தியரியில் வருது. அதுக்கப்புறம் ஃபீல்டு வந்துடும், த ஃபீல்டு அண்டு கோஷன்ஸ் ஆஃப் அண்ட் இன்டெக்ரல் டொமைன். அதே மாதிரி ஈக்குவலிட்டியன் ரிங்ஸு, அல்ஜிப்ரா ஆஃப் த, அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஆஃப் த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸு, அப்புறம் மேட்ரிசஸ்ஸு, கெனானிக்கல் ஃபார்ம்ஸு, ட்ரையாங்குலர் ஃபார்ம்ஸு, ப்ராப்ளம் ஆஃப் கன்வெர்ட்டிங் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டு மேட்ரிசஸ் அண்டு வைஸ் வெர்சா. மேட்ரிசஸ்லேருந்து லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, டிரான்ஸ்ஃபார்மேஷன்லேருந்து மேட்ரிசஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற ஏரியா. அடுத்தது வெக்டர் ஸ்பேஸு, லாஸ்ட்டாக வந்து வெக்டர் ஸ்பேஸு, அதனுடைய டெஃபினிஷன், எக்ஸாம்பிள்ஸு, அதுக்கப்புறம் லீனியர் டிபெண்டன்ஸு, அப்புறம் இண்டிபெண்டன்ஸு, சப்ஸ்பேசஸ்ஸு அண்ட் டோயல் ஸ்பேசஸ், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிஜிடிஆர்பியில் வரக்கூடிய சிலபஸ் தான். அதில் கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்கும் பிஜிடிஆர்பியில், அதில் கொஞ்சம் லிமிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்டான நமக்கு ஒரு யூனிட்டு. இதுலேயும் ஆஸ் யூஸ்வலாக வந்து 15 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்குவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். சுஜி, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கிற? அண்ணா, எனக்கு பிரைவேட்ல வேலைக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு வருஷம் பூரா கஷ்டப்படுறத நினைச்சா பேசாம டெட் இல்லைன்னா டிஎன்பிசி ஏதாவது எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலான்னு இருக்கேன். இதுக்கு ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? இப்போ கூட ஒன்னும் முழுகிடல, உனக்கு இன்னும் வயசு இருக்கு. கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிச்சா கட்டாயம் பாஸ் பண்ணிடுவேன். நானும் அதை தான் நான் நினைக்கிறேன். ஆனா சென்னை மாதிரி ரொம்ப தூரம் போய் படிக்க ஹாஸ்டல் ஃபீஸ், சாப்பாடுன்னு நிறைய செலவாகும்னா. இது கூடவா தெரியாம இருக்கிற? நம்ம கிருஷ்ணகிரி காஞ்சி எக்ஸலண்ட் கடந்த 18 வருஷமா இயங்கிட்டு வருது. இதுல இது வரைக்கும் 2000 பேத்துக்கு மேல படிச்சு பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. என் ஃப்ரெண்டு கூட படிச்சு இப்ப நல்ல வேலையில இருக்கான். காஞ்சி எக்ஸலண்ட்ல ஆஃப்லைன், ஆன்லைன், தமிழ், இங்கிலீஷ் 2 மீடியத்திலையும் நடத்துறாங்க. மெட்டீரியலும் கொடுத்துறாங்க. இதை விட இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இங்க ஒரு தடவை பணம் கட்டினா போதும், பாஸ் பண்ற வரைக்கும் படிக்கலாம். அதுக்கப்புறம் உன்னால ஒரு சில நேரத்துல கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியலன்னு வை, அன்னைக்கு நடந்த கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோவா உனக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதை நீ எப்ப வேணா பாத்துக்கலாம். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்ன நான் சொல்றேன், எனக்கு தெரியாம இவ்வளவு நாளா நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். எங்கண்ணா இருக்கு? நம்ம கிருஷ்ணகிரியில சேலம் பைபாஸ்ல எல்ஐசிக்கு எதிரில் இருக்கிற காஞ்சி எக்ஸலண்ட் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் தான். வா,
இப்பவே உன்னை அழைச்சிட்டு போய் சேர்த்து விட்டுறேன். சரிண்ணா, வா இப்பவே போலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் தியரி. குரூப் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து குரூப்னா என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து குரூப்பு, சப் குரூப்பு, சைக்கிளிக் குரூப்பு, நார்மல் சப் குரூப்பு. ஸோ இந்த மாதிரி டாபிக்லாம் இருக்குது. இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து குரூப்பு, சப் குரூப்பு, சைக்கிளிக் குரூப் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து செட்டு. ஜின்றது வந்து ஒரு செட்டை ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணணும். ஜி வந்து ஒரு செட்டு நம்ம டிஃபைன் பண்ணோம். அதே மாதிரி ஸ்டார் பிஎன் ஒரு அல்ஜிபிரிக் ஆப்ரேஷன்ஸு. அது வந்து ஸ்டார்ன்றது வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம், ப்ளஸ் இருக்கலாம், அதே மாதிரி மைனஸ் இருக்கலாம், மல்டிப்ளிகேஷன் இருக்கலாம், டிவிஷன் இருக்கலாம். ஸோ இது சம் ஆப்ரேஷன்ஸ், அல்ஜிபிரிக் ஆப்ரேஷன்ஸு. இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து இங்கே வந்து நம்ம டாட்னு சொல்லுவாங்க. மல்டிப்ளிகேஷன் வந்து டாட்னு நம்ம சொல்லுவாங்க. செட்டு அப்படின்றது வந்து எந்த செட் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து n நேச்சுரல் நம்பர், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர், அது ஸ்டார்ட் ஃப்ரம் 1 2 3 எக்ஸட்ரான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஹோல் நம்பர் அப்படின்னா 0 1 2 3 எக்ஸட்ரா. அதே மாதிரி இன்டிஜர் அப்படின்னா 0 +or-1 +or-2 எக்ஸட்ரா. அடுத்து வந்து ரேஷனல் நம்பர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் p/q where q not equal to 0. q வந்து not equal to 0 இருக்கும். அதுக்கப்புறம் ரியல் நம்பர் வந்து -∞ +∞ வரை இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே அதுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது வந்து a + ib அல்லது x + iy இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்பர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட்டு நம்ம எடுத்துக்கணும். குரூப் தியரி வந்து குரூப் சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து செட்டுனா நமக்கு என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து செட் நம்ம எடுத்துக்கணும். அந்த செட்டு வந்து இதில் ஏதாவது ஒரு செட்டாக இருக்கலாம். அதே மாதிரி ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கலாம், ஆட் நம்பர்ஸு, இன்டிஜர்ஸு, ஆட் இன்டிஜர்ஸ், ஈவன் இன்டிஜர்ஸ், அந்த மாதிரி. ஜின்றது வந்து ஒரு செட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார் பிஎன் பைனரி ஆப்ரேஷன். அந்த பைனரி ஆப்ரேஷன்றது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், அதே மாதிரி டிவிஷனாக கூட இருக்கலாம். பட் அதிகமாக நாம் குரூப் தியரியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் மல்டிப்ளிகேஷன், அதாவது டாட்டு ப்ளஸ்ஸும் நம்ம மல்டிப்ளிகேஷன். இதுதான் வந்து நம்ம அதிகமாக இந்த நோட்டேஷன்ஸு இதுதான் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்ணுங்க குரூப் தியரியில். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய குரூப்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோங்க. குரூப் சாட்டிஸ்ஃபைஸ் த 4 ஆக்சியம்ஸ். நமக்கு வந்து 4 ஆக்சியத்தை வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜி கமா ஸ்டார். ஜின்றது வந்து ஒரு செட்டு, ஸ்டார் வந்து அல்ஜிபிரிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஆக்சியம் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார் ஆல் a கமா b பிலாங்ஸ் டு g. 2 எலமெண்ட் வந்து செட்டில் எடுக்கிறங்க. அந்த செட்டுன்றது வந்து இசட்டாக இருக்கலாம், நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம், ரியல் நம்பராக இருக்கலாம். ஃபார் ஆல் a கமா b பிலாங்ஸ் டு g, a ஸ்டார் b பிலாங்ஸ் டு g. சரிங்களா? அந்த 2 நம்பரை வந்து ஆட் பண்ணாலும் அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும், அல்லது மல்டிப்ளை பண்ணாலும் செட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த ஸ்டார்ன்றது நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்றத பொறுத்து. சப்போஸ் நான் வந்து அடிஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து ஆப்ரேஷன் வந்து அடிஷனாக எடுத்துக்கன்னா a கமா b பிலாங்ஸ் டு g, which implies a plus b அந்த 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணாலும் அந்த g குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா க்ளோசர் ஆக்சியம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ஆக்சியம் அப்படின்னா 3 எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் ஆல் a கமா b கமா c பிலாங்ஸ் டு g. ஜியில் வந்து 3 எலமெண்ட் எடுத்துக்கிறேங்க. ஸோ அந்த 3 எலமெண்ட் வந்து a ஸ்டார் b ஸ்டார் c இட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்டார் b ஸ்டார் c. இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். பிராக்கெட்டை மாற்றி போட்டாலும் மதிப்பு வந்து மாறாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து அசோசியேட்டிவ் ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து ஐடென்டிட்டி ஆக்சியம். ஐடென்டிட்டி ஆக்சியம் அப்படின்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து எக்ஸிட் ஆகணும். ஃபார் ஆல் a பிலாங்ஸ் டு அந்த செட்டுக்குள்ள வந்து a என்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேங்க. தேர் எக்ஸிட் அண்ட் ன்றது வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட், e பிலாங்ஸ் டு g இந்த செட்ல வந்து எக்ஸிட் ஆகணும். சச் தட் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஸ்டார் e இட் இஸ் ஈக்குவல் டு e ஸ்டார் a இட் இஸ் ஈக்குவல் டு a. இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். அதாவது அடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனில் ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து e வந்து 0 அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. மல்டிப்ளிகேஷன்ல டாட்டு, அதில் ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து நம்ம 1ன்னு சொல்லுவாங்க. ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்றது வந்து ஒரு எலமெண்ட் கூட, சப்போஸ் அடிஷன் நான் சொல்கிறேன், ஒரு எலமெண்ட் கூட
எந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணாங்கன்னா அதே எலமெண்ட் வரும். அந்த எலமெண்ட்டுக்கு பேர் தான் ஐடென்டி எலமெண்ட். இந்த இடத்துல எந்த எலமெண்ட் கொடுத்துங்க அப்படின்னா எனக்கு இதே சேம் எலமெண்ட்டே வரும் அப்படின்னா 0 தான். சரிங்களா? ஐடென்டி அந்த எலமெண்ட்டுக்கு பேர் தான் வந்து நம்ம ஐடென்டி எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ a + 0 அடிஷனில் a + 0 = a. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஐடென்டி ஆக்சி வந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதுவே மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா a ஸ்டார் e = அதே தான் a இன்ட்டு சப்போஸ் வந்து நான் a இன்ட்டு இங்கே டாட்னு சொல்கிறேன் a இன்ட்டு இட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு a வரணும். இது கூட எந்த எலமெண்ட் ஆட் பண்ணுங்கன்னா எனக்கு ஏவே வரும். அதாவது எந்த எலமெண்ட் கூட இந்த எலமெண்ட்டை எந்த எலமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணுங்கன்னா அதே எலமெண்ட்டே வரும். அதுக்கு பேர் தான் வந்து ஐடென்டி எலமெண்ட் சொல்லுவாங்க. அது வந்து 1. ஸோ மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டி எலமெண்ட் வந்து 1ன்னு சொல்லுவாங்க. அடிஷனில் ஐடென்டி எலமெண்ட் வந்து 0ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடென்டி ஆக்சி வந்து அதாவது ஒரு செட்டில் வந்து கண்டிப்பாக ஐடென்டி எலமெண்ட் வந்து எனக்கு எக்ஸிட் ஆகணும். அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஐடென்டி ஆக்சி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஆக்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா for all a belongs to G அந்த செட்டுக்குள்ள a என்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறங்க. கண்டிப்பா there exit a inverse belongs to G செட்டுக்குள்ள இன்வெர்ஸ் எலமெண்ட் எக்ஸிட் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா which implies a star a inverse அந்த எலமெண்ட்டையும் அதனுடைய இன்வெர்ஸையும் வந்து ப்ராடக்ட் பண்றீங்க அல்லது ஆட் பண்றீங்க. அந்த ஆப்ரேஷன் வந்து அடிஷனா இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனா இருக்கலாம். ப்ராடக்ட் பண்றாங்க அல்ல ஆட் பண்றாங்க. a star a inverse star a it is equal to e. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது ஐடென்டி எலமெண்ட்னு கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இன்வெர்ஸ் ஆக்சி எக்ஸிட் ஆகுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இசட்னு எடுக்கிறேன். இசட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2ன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். அதனுடைய இன்வெர்ஸ் ஸோ 2 ப்ளஸ் இட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து ஐடென்டி எலமெண்ட் வந்து எனக்கு கிடைக்கணும். ஐடென்டி எலமெண்ட் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 ப்ளஸில் வந்து ஐடென்டி எலமெண்ட் வந்து எனக்கு 0 அப்படின்னா 2 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும் அப்படின்னா -2 ஆட் பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்கும். அப்படின்னா 2னுடைய இன்வெர்ஸ் வந்து -2 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ 2 + -2 = 0. அதனால -2 இஸ் த இன்வெர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடிஷனில் எந்த ஒரு எலமெண்ட் ஏன்னு இருந்துச்சுன்னா அதனுடைய இன்வெர்ஸ் வந்து -a அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிப்ளிகேஷன் வந்து 1/a எழுதுவாங்க. சப்போஸ் அதுவே வந்து அண்டர் மல்டிப்ளிகேஷனில் 2னுடைய இன்வெர்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு எந்த நம்பர் எழுதுனாங்கன்னா எனக்கு 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 எழுதும்போது எனக்கு 1 வரும். அதனால 2னுடைய இன்வெர்ஸ் வந்து 1/2 சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஈச் எலமெண்ட் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் சரி அந்த எலமெண்ட்டுக்கு வந்து a இன்வெர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகணும். அப்படி இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா இன்வெர்ஸ் ஆக்சியம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ ஒரு குரூப் அப்படின்னா அது வந்து க்ளோசர் ஆக்சியத்தை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். க்ளோசர் ஆக்சியன்றதை வந்து அந்த செட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட்டு தான் நான் குரூப்னு சொல்ல போறேன். அந்த செட்டு ஜின்றது வந்து இசட்டா இருக்கலாம், ஆரா இருக்கலாம், அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கலாம். இந்த செட்டு இது ஒரு செட்டு. இந்த செட்டு வந்து எனக்கு வந்து எப்போ குரூப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆக்சியத்தை வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். க்ளோசர் ஆக்சியனா அந்த செட்டுக்குள்ள 2 எலமெண்ட் எடுக்கிறங்க. அந்த 2 நம்பரை ஆட் பண்ணாலும் அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும், அல்லது ப்ராடக்ட் பண்ணாலும் அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா க்ளோசர் ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோசியேட்டிவ் ஆக்சியனா a ஸ்டார் 3 எலமெண்ட் எடுக்கிறங்க. a ஸ்டார் b ஸ்டார் c = a ஸ்டார் b ஸ்டார் c. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா அசோசியேட்டிவ் ஆக்சியம் சாட்டிஸ்ஃபைட்னு சொல்லலாம். அடுத்தது ஐடென்டிட்டி ஆக்சியம் அப்படின்னா ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா தேர் எக்ஸிட் அண்ட் e belongs to G அந்த செட்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து எக்ஸிட் ஆகணும். அந்த எலமெண்ட் வந்து எதை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா a ஸ்டார் e = e ஸ்டார் a = a என்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா ஐடென்டிட்டி ஆக்சியம் வந்து எக்ஸிட் ஆகுது. அடிஷனில் ஐடென்டி எலமெண்ட் வந்து 0ன்னு சொல்லுவாங்க. மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டி எலமெண்ட் வந்து 1ன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வேற ஏதாவது ஆப்ரேஷன் கொடுக்குறாங்க a ஸ்டார் b = a + b - ab அல்லது a ஸ்டார் b it is equal to a + b + ab இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து மாறும். அல்லது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க x x x set of all the matrix in the form அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு அங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து எனக்கு மாறும். அப்படின்னும் போது இங்கே ஜென்ரலாக அடிஷனாக இருந்தால் ஐடென்டிட்டி எலமெண்ட் 0, மல்டிப்ளிகேஷனாக ஐடென்டிட்டி எலமெண்ட் 1. இன்வெர்ஸ் ஆக்சியம் அப்படின்னா ஈச் அண்ட் எவரி எலமெண்ட் ஹேஸ் அன் இன்வெர்ஸ். ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகணும். ஸோ a ஸ்டார் a இன்வெர்ஸ் = a இன்வெர்ஸ் ஸ்டார் a = e. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா இன்வெர்ஸ் கண்டிஷன் எக்ஸிட் ஆகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா அந்த செட்டு தான் என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா G என்ற ஒரு செட்டை நான் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிலியன் குரூப்பு.
அபிலியன் குரூப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா காமுடேட்டிவ் ஆக்சிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். காமுடேட்டிவ் ஆக்சிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். காமுடேட்டிவ் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. ஜிக்குள்ள 2 எலிமெண்ட் எடுத்துக்கணுங்கன்னா ஏ ஸ்டார் பி இட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் இசட்டு, நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், ரியல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். மேட்ரிக்ஸ் தவிர மற்ற எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அந்த 5 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிலியன் குரூப்பு அல்லது காமுடேட்டிவ் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சப்போஸ் 2 கண்டிஷன் மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது, க்ளோசர் ஆக்சியம் அண்ட் அசோசியேட்டிவ் ஆக்சியம், இந்த 2 ஆக்சியத்தை மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அதுக்கு பேர் வந்து செமி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி குரூப்பு. 2 கண்டிஷன் செமி அப்படின்னா பாதி. ஸோ 4 ஆக்சியத்தில் 2 ஆக்சியம் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அதுக்கு பேர் செமி குரூப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து 3 கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 3 கண்டிஷன் க்ளோசர் அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி ஆக்சியம், இந்த 3 மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மோனாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அதுக்கு பேர் வந்து நம்ம குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 கண்டிஷன் தான் செமி குரூப், 3 கண்டிஷன் தான் அது வந்து மோனாய்டு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள், செமி குரூப்பு, அபிலியன் குரூப்பு, மோனாய்டு அதுக்கான பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இசட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இசட் கமா அண்டர் அடிஷன் அண்டர் மல்டிப்ளிகேஷன் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். சப்போஸ் அண்டர் அடிஷன் நான் எடுத்துக்கிறேன். அண்டர் அடிஷன் எடுத்துக்கிறேன். அண்டர் அடிஷன் ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசர் ஆக்சியம் இசட்னா நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு செட்டில் வந்து 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 எக்ஸட்ரா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஆக்சியம் வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். க்ளோசர் ஆக்சியம் இதில் வந்து ஏதாவது ஒரு 2 எலமெண்ட்ஸ் எடுக்கிறேன் நான். 1,2 அல்லது 2,3 அந்த மாதிரி 2 எலமெண்ட் எடுக்கலாம். சப்போஸ் 2,3 பிலாங்ஸ் டு இசட். ரெண்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது 2 + 3 it is equal to 5. 5 ஆல்சோ இசட் தான் இருக்கும். அதனால க்ளோசர் ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபைட்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ஆக்சியம் 3 எலமெண்ட் எடுக்குங்க. ஸோ 1,2,3 ஃபார் ஆல் 1, 2, 3 பிலாங்ஸ் டு இசட்ல எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும்போது 1 + 2 + 3 இதனுடைய வேல்யூவும் 1 + 2 + 3 வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். 1 + 2 வந்து 3, 3 + 3 வந்து 6. ஸோ 6 = 6 வரும். அதனால அசோசியேட்டிவ் ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆக்சியம் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். சப்போஸ் 5 எடுக்கிறேன். 5 பிலாங்ஸ் டு இசட். கண்டிப்பாக இது அடிஷனில் நான் எடுத்துக்கிறேன். அண்டர் அடிஷனில் அப்போ அடிஷனில் எடுக்கிறதுனால இசட் ஈக்குவல் டு அதாவது ஈக்குவல் டு ஐடென்டி எலமெண்ட் வந்து நான் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. therefore 5 + 0ன்னு சொன்னாலும் 0 + 5ன்னு சொன்னாலும் நமக்கு வந்து 5 தான் வரும். ஸோ ஐடென்டிட்டி ஆக்சியம் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஆக்சியம் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் சப்போஸ் அதே வந்து 10 எடுக்கிறேன். 10 பிலாங்ஸ் டு இசட் விச் இம்ப்ளைஸ் அதனுடைய இன்வெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -10. அதுவும் கண்டிப்பாக இசட்டுக்குள்ள தான் இருக்கும். therefore 10 + -10 it is equal to -10 + 10 எழுதுனால ஆன்சர் வந்து E. it is equal to ஐடென்டி எலமெண்ட். ஸோ அதனால 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால இசட் கமா பிளஸ் இஸ் ஏ குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே வந்து இசட் கமா பிளஸ் வந்து அபிலியன் குரூப்பா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் இருக்கும். காமுடேட்டிவ் கண்டிஷன் காமுடேட்டிவ் ஆக்சியம் therefore for all 2, எந்த எலிமெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். சப்போஸ் 2,3 belongs to z எடுக்கிறேன். for all போட தேவையில்ல, நான் 2 எலிமெண்ட் தான் எடுக்கிறேன். therefore 2 + 3 எடுத்து எழுதினாலும் 3 + 2ன்னு சொன்னாலும் எனக்கு வந்து ஈக்குவல் 5 தான். ஸோ அதனால காமுடேட்டிவ் ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. therefore z, + is an abelian group அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து சப்போஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து க்ளோசர் கண்டிஷனோட அதாவது எனக்கு வந்து செமி குரூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி குரூப் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எப்படி வந்து செமி குரூப்பாக இருக்கும் அப்படின்னா சப்போஸ் z, டாட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு செமி குரூப். ஏன் செமி குரூப் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் 2,3 belongs to z. 2 எலிமெண்ட் வந்து நான் zல எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் பண்ணால் 2 × 3 it is equal to 6. 6 belongs to கண்டிப்பாக zக்குள்ள இருக்கும். அதனால க்ளோசர் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது.
அடுத்து செகண்ட் கண்டிஷன் வந்து ஃபார் ஆல் 2, 3, 4 belongs to Z எடுத்தீங்கன்னா 2 into 3 into 4 it is equal to 2 into 3 into 4 கண்டிப்பா வந்து ஈக்குவலா இருக்கும் 24 வரும். அடுத்து தேர்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆக்சியம். ஐடென்டிட்டி ஆக்சியம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து 2 belongs to Z எடுத்துக்கிறேங்க. ஐடென்டிட்டி எலிமெண்ட் E equal to அண்டர் டாட், அதனால E னுடைய வேல்யூ வந்து 1. therefore 2 into 1 it is equal to 1 into 2 it is equal to 2 வரும். ஸோ அதனால ஐடென்டிட்டி ஆக்சியம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆனா இது வந்து ஃபோர்த் ஒன் வந்து இன்வெர்ஸ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 2 என்ற ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். எதுக்குள்ள எடுக்கிறேன்னா இசட்டுக்குள்ள எடுக்கிறேன். அதனுடைய இன்வெர்ஸ் வந்து 1/2 வந்து இசட்டுக்குள்ள இருக்குன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட். கண்டிப்பா வந்து இன்வெர்ஸ் வந்து எனக்கு இருக்காது. அதனால இசட் கமா டாட் இஸ் நாட் ஏ குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. ஸோ அதனால இசட் கமா டாட் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா மோனாய்டு அப்படின்னு சொல்லலாம். மோனாய்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இசட் கமா டாட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் செமி குரூப்புக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செமி குரூப்புக்கு வந்து சப்போஸ் சரி ஓகே நான் வந்து நாட்டிய குரூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நாட்டிய குரூப்புக்கு வந்து இசட்டை வந்து நாட்டிய குரூப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இசட் கமா டாட் ஏன்னா 3 கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ குரூப்புக்கான கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. இசட் கமா டாட் வந்து நாட்டிய குரூப். சப்போஸ் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேங்க, செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸஸ் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து என்ன எடுக்கிறேன் 2, 3, 4, 5. அதே மாதிரி பின்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன் 1, 2, 3, 4. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைஸ் குரூப். நீங்க மேட்ரிக்ஸ் வந்து A plus B ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா செட் ஆஃப் ஆல் த 2/2 மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு எடுக்கிறாங்க. நான் வந்து ஃபார் ஜென்ரலா எடுத்துருக்கிறேன். நீங்க செட் ஆஃப் ஆல் 2/2 மேட்ரிக்ஸஸ் அண்டர் அடிஷன் அப்படின்னு போடும்போது A plus B கண்டிப்பா பிலாங்ஸ் டு அந்த மேட்ரிக்ஸ். சப்போஸ் நான் வந்து M ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் M ன்னு எடுக்கிறேன். அந்த மாதிரி சில மேட்ரிக்ஸ் 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கு. அது A plus B கண்டிப்பா வந்து எனக்கு M ல இருக்கும். அதனால அது க்ளோஸ்ட் ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். மேட்ரிக்ஸ் வந்து அசோசியேட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். AB into C it is equal to A into BC அசோசியேட்டிவ் கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஜீரோ இங்க வந்து அடிஷன்ல இங்க அடிஷன்ல சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அண்டர் அடிஷன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், மல்டிப்ளிகேஷன் சொல்ல. ஸோ A plus B belongs to M. அதே மாதிரி A plus B plus C ன்னு எழுதினாலும் it is equal to A plus B plus C. இந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும், அசோசியேட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி ஐடென்டிட்டி ஆக்சியம் I equal to அங்க வந்து ஸ்ட்ரக்சர் அவங்க கொடுத்துருக்கணும். மேட்ரிக்ஸ் வந்து அதுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா 1, 0, 0, 1 நமக்கு எடுத்துக்கணும். அவங்க வந்து சப்போஸ் XX அல்லது A0, 0, 0 அந்த மாதிரியான எல்லா மேட்ரிக்ஸும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலா வந்து கேபிட்டல் A equal to XX இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம 1, 1, 1, 2, 2, 2 அந்த மாதிரி எடுத்துக்கணும். செட் ஆஃப் ஆல் 2/2 மேட்ரிக்ஸ்னு கொடுத்தாங்கன்னா அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து நான் வந்து 1, 0, 0, 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஐடென்டிட்டி ஆக்சியம் A plus I2 அல்லது A plus E it is equal to I2 plus A it is equal to A. சரிங்களா? இது வந்து இந்த I2ன்றது வந்து நம்ம ஐடென்டிட்டி எலமெண்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோங்க. கண்டிப்பா ஐடென்டிட்டி ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி இன்வெர்ஸ் ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். A வந்து 1, 2, 0, 2 நான் எடுக்கிறேன் அப்படின்னா A இன்வெர்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா -1, -2, 0, -2 இருக்கும். ஸோ இன்வெர்ஸ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால இது ரெண்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா A plus A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 0, 0, 0 மேட்ரிக்ஸ் வரும் நமக்கு. நான் இங்க என்னன்னு எடுத்துக்கணும், நான் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டேன். இந்த இடத்துல 0, 0ன்னு எடுத்துக்கணும். செட் ஆஃப் ஆல் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு 0, 0 நான் எடுத்துக்கணும். மல்டிப்ளிகேஷன்ல வந்து 1, 0, 0, 1 நம்ம எடுத்துக்கணும். ஸோ A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அண்டர் அடிஷன்ல. அதுவே வந்து அண்டர் மல்டிப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதனால நான் சப்போஸ் நான் M எடுத்துக்கிறேன்னா M, பிளஸ் இஸ் ஏ குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ் ஏ குரூப்னு சொல்லலாம். அது சப்போஸ் ஒருவேளை நான் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து க்ளோசர் ஆக்சிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்றது வந்து ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி Bன்றது வந்து ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். 1, 0, 0, 2, 0, 1, 3, 4 எடுத்துக்கிறேன்னா இதை ப்ராடக்ட் பண்ணீங்கனாலும் AB ஈக்குவல் டு அதுவும் இதே மாதிரி ஆர்டர் தான் வரும். அதனால பிலாங்ஸ் டு Gன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி AB into C it is equal to A into BCன்னு சொல்லலாம். நமக்கு வந்து அசோசியேட்டிவ் ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி இன்வெர்ஸ் ஆக்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து
மல்டிபிகேஷன் வந்து இன்வர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகாது. நான் ஜீரோ எலிமெண்ட் இது வந்து இன்வர்ஸ் எனக்கு வந்து நான் ஜீரோ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். அதர்வைஸ் ஜென்ரலாக கொடுக்கும்போது எனக்கு இன்வர்ஸ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணாது. ஏன்னா இன்வர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுது. எனக்கு வந்து இன்வர்ஸ் எக்ஸிட் ஆகணும்னாவே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். சரிங்களா? நான் ஜீரோ மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இன்வர்ஸ் வந்து கண்டிஷன் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபைஸ் பண்ண முடியும். அதனால் இன்வர்ஸ் ஆக்சி வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு, பட் ஐடென்டிட்டி ஆக்சி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். அதனால் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் வந்து நாட் ஏ குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற சப்போஸ் இசட் ஈக்குவல் டு என் கமா ப்ளஸ் வந்து குரூப்பாக இருக்குமா? இது மேடம் குரூப்பாக இருக்குங்களா? என் எப்படி மேடம் என் வராதுங்களே, நல்லா சொல்லுங்க. செமி குரூப் வருங்களா? இதில் வந்து ஜீரோ வந்து நமக்கு இருக்காது. ஓகே, வெரி குட் மேடம். ஸோ நேச்சுரல் என் ப்ளஸ் நேச்சுரல் நம்பர் அண்டர் அடிஷனில் வந்து கண்டிப்பாக வந்து குரூப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்காது. நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1 2 3 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஐடென்டிட்டி எலமெண்ட் இல்லை. க்ளோசர் ஆக்சின்னு சொல்லலாம், அசோசியேட்டிவ் ஆக்சின்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணோம், அசோசியேட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணோம், பட் வந்து எனக்கு ஐடென்டிட்டி ஆக்சிட் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணாது. அதனால என் பிளஸ் வந்து செமி குரூப் மட்டும் நம்ம சொல்லுவாங்க. இது வந்து செமி குரூப் மட்டும் சொல்லலாம். 2z கமா ப்ளஸ் 2z அண்டர் டாட் இது குரூப் வருங்களா மேடம்? 2z டாட்ல குரூப் வராது. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இசட்டே வந்து குரூப்ல வராது. சப்போஸ் பிளஸ்ல எடுத்துக்கணும் மேடம், பிளஸ் வந்து குரூப்ல வராதுங்களா? ஏன்னா பிளஸ்ல வந்து எப்படி வராதுன்னு சொல்றீங்க? இசட் 2z இட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோங்களா? 0 2 மட்டும் ஜீரோ தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா +or -2 +or -4 +or -6 எடுத்துக்கலாங்களா? வரும் தானே நமக்கு. க்ளோசர் ஆக்சியை வந்து 2 எடுத்துங்க. 2, 4 எடுக்கிறேன், பிலாங்ஸ் டு 2z எடுத்துக்கிறேன். ரெண்டே ஆட் பண்ணுங்க அப்படின்னா 2z அதில் எடுத்துக்கிறேன். ரெண்டே ஆட் பண்ணும்போது 6 வரும். கண்டிப்பாக அதுவும் வந்து 2z தான் வரும். ஏவன் நம்பர் எடுத்து ஆட் பண்ணும்போது நமக்கு ஏவன் நம்பர் தான் வரும். அதே மாதிரி அசோசியேட்டிவ் ஆக்சி வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே ஜீரோ தான். அடிஷனில் அண்டர் அடிஷனில் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து இங்கே ஜீரோ தான். அதனால் இது வந்து ஐடென்டிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது. அதே மாதிரி இன்வர்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா -2 இருக்கும், 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா -4 இருக்கும். கண்டிப்பாக இன்வர்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ஸோ அதனால் இது வந்து குரூப்னு சொல்லலாம். காம்படிட்டிவ் ஆக்சி தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். சரிங்களா? 2z வந்து நமக்கு எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டிஜர்ஸ் z ஈக்குவல் டு 1, 3, 5 எக்ஸெட்ரா. செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டிஜர்ஸ் செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டிஜர்ஸ் வந்து குரூப்பாக இருக்குங்களா? நாட்டிய குரூப் ஏன் சொல்றேங்க மேடம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணாது, க்ளோசரே சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணாது. 1, 3 பிலாங்ஸ் டு இசட்னு எடுத்துக்கிறேன். ஆட் இன்டிஜர் இது இசட்னு எடுத்துக்கணும்னா விச் இம்ப்ளைஸ் 1 + 3 வந்து 4 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆட் இன்டிஜர். அதுக்கு எதனா ஒரு நோட்டேஷன் கொடுத்துக்கலாம், ஆட் இசட் அது மாதிரி கொடுத்துக்கலாம். அதில் வந்து நமக்கு இருக்காது. ஜென்ரலாக சொல்கிறேன். சப்போஸ் வேறு எதனா நம்பர் வந்து நமக்கு ஜீனு கூட கொடுத்துக்கலாம். அதில் வந்து கண்டிப்பாக இருக்காது. அதனால செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டிஜர்ஸ் நாட் ஏ குரூப்பு. ஏன்னா க்ளோசர் ஆக்சி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணலை. அடுத்தது வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இன்டிஜர் இசட் கமா டாட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஆஃப் குரூப்புக்கான எக்ஸாம்பிள்ஸ் நாட் ஏ குரூப்பு. அதே மாதிரி எதுலாம் வந்து செமி குரூப்பாக இருக்கும், எதுலாம் மோனாய்டாக இருக்கும், அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துங்க. இன்னும் நிறைய வேறு எதுனா ஆப்ரேஷன் கொடுத்துட்டு இது குரூப்பா செமி குரூப்பா அந்த மாதிரி வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணதான் வந்து நமக்கு செக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து குரூப்பு அண்டு அபிலியன் குரூப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைக்கிளிக் குரூப்பு, நார்மல் குரூப்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சில இன்னொரு சில இம்பார்ட்டண்டான ரிசல்ட்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்த சப் குரூப் போயிடலாம். சப் குரூப் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சப் குரூப் அப்படின்னா குரூப்புக்கான எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும்.
சரிங்களா. ஜின்றது வந்து நான் ஒரு குரூப்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1, -1, I, -I இது குரூப் அண்டு அப்லியன் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாங்களா. ஏன்னா இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு இது ஃபைனைட் அப்லியன் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. 1, -1, I, -I. ஸோ இது எல்லா கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். இதில் அண்டர் அடிஷன் அண்டர் மல்டிப்ளிகேஷனில் G, டாட் ஈஸியாக நமக்கு வந்து குரூப்னு சொல்லுவாங்க. இதில் ஏதாவது ஒரு சப் குரூப் ஒரு சப் செட் எடுத்து அந்த சப் செட்டு குரூப்புக்கான எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் சப் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ சப் செட் வந்து H = ஃபார் எக்ஸாம்பிள் 1, -1 நான் எடுத்துக்கிறேன். இது வந்து குரூப்புக்கான கண்டிஷன் எல்லா கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். சரிங்களா. 2 எலமெண்ட் எடுக்கிறேங்க. 1, -1 பிலாங்ஸ் டு ஜியில் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆட் பண்ண நமக்கு அண்டர் மல்டிப்ளிகேஷன்னா 1 × -1 -1 பிலாங்ஸ் டு கண்டிப்பாக 0 இருக்கும். அதே மாதிரி அசோசியேட்டிவ் ஆக்சிஸ் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். 1, -1 I இதை எடுத்துக்கினாலும் கண்டிப்பாக வந்து அசோசியேட்டிவ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ஐடென்டிட்டி ஆக்சியம் ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கு. 1 இருந்தாவே கண்டிப்பாக ஐடென்டிட்டி ஆக்சிஸ் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். 1ஆல் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் தான் நமக்கு வரும். அதனால ஐடென்டிட்டி கண்டிஷனை வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். அடுத்து இன்வர்ஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்வர்ஸ் வந்து 1 தான். ஏன்னா அதுதான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டு. எப்பயுமே ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் E இருக்கு அப்படின்னா அதுவே தான் இன்வர்ஸாக இருக்கும். நீங்கள் எந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு அதுவே தான் இன்வர்ஸாக இருக்கும். ஸோ E = 1 எடுத்தால் அதுக்கு அதுவே தான் இன்வர்ஸு. அதே மாதிரி -1 இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/-1 வந்து -1 தான். அடுத்தது ஐனுடைய இன்வர்ஸ் வந்து 1/I 1/Iனா -I அந்த செட்டுக்குள்ள தான் இருக்குது. அதே மாதிரி -I எடுத்துக்கிறேங்க. அந்த -I இன்வர்ஸ் வந்து 1/-I 1/-I அப்படின்னா -I வரும். இட் இஸ் ஈக்குவல் டு +I அதுவும் வந்து செட்டுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இன்வர்ஸ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது. அதே மாதிரி காமுடேட்டிவ் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது. அதனால இது வந்து அபிலியன் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காமுடேட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுறதுனால அது காமுடேட்டிவ் குரூப்னு சொல்லலாம். அடுத்தது இது வந்து எப்படி வந்து சப் குரூப்புக்கு வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, -1 மட்டும் நான் வந்து ஒரு சப் செட் எடுக்கிறேன். இந்த சப் செட் வந்து சப் குரூப்புக்கான எல்லா கண்டிஷனுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். எல்லா கண்டிஷனுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய சப் குரூப்புக்கு வேற ஏதாவது ஒரு இந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கலாம், அல்லது வேற எது வேணாலும் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மட்டும் கூட எடுத்துக்கலாம். நம்ம G = 1, -1, I, -I எடுத்துக்கிறேன். H = 1 இது எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். சரிங்களா. ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டுமே இருக்கு அப்படின்னா இது எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். இது வந்து சப் குரூப்புக்கான எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே மாதிரி G = 1 ω² கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் அபிலியன் குரூப்பாக இருக்கும். அதே மாதிரி இதனுடைய சப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 1 எடுத்துக்கலாம். 1 வந்து வேற எதுவும் எடுக்க முடியாது. இதில் வேற எதுவும் சப் குரூப்பாக எடுக்க முடியாது. H = 1 மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இது வந்து எல்லா கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். அதனால சப் குரூப்புக்கான அதாவது குரூப்புக்கான எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து குரூப்பு சப் குரூப்பு அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தங்க. அதே மாதிரி சைக்கிளிக் குரூப் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா ஒரே ஒரு எலமெண்டால அந்த குரூப்பே நம்மளால ஜெனரேட் பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் தான் சைக்கிளிக் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் G வந்து ஒரு சைக்கிளிக் குரூப்னு சொல்றாங்க. இதுல அப்படின்னா எது ஜெனரேட்டரா இருக்க முடியும்? இப்போ Z = நான் வந்து Z வந்து ஒரு சைக்கிளிக் குரூப் அப்படின்னு நம்ம சொல்றேங்க. அப்படின்னா கண்டிப்பா Zக்கு வந்து ஏதாவது ஒரு ஜெனரேட்டர் இருக்கணும். அதனுடைய ஜெனரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 and -1 இதுதான் வந்து அதனுடைய ஜெனரேட்டர். 1/1 அண்டர் அடிஷன்ல சொல்றேங்க. 1/1 போட்டீங்கன்னா 1 வரும். 1/2 போட்டீங்கன்னா 1 + 1 மீனிங். ஸோ நமக்கு 2 வரும். அதே மாதிரி 1/3 எழுதுனீங்கன்னா நமக்கு வந்து 3 1 + 1 + 1 3 வரும். அதே மாதிரி -1/1 அப்படின்னா -1 -2 -3 எக்ஸெட்ரா அந்த மாதிரி வரும். ஸோ அதனால Z வந்து ஒரு சைக்கிளிக் குரூப். அதாவது ஏதாவது ஒரு நம்பரால ஒரு எலமெண்டால அதனுடைய ஏன்னா 1 இன்வர்ஸ் வந்து -1 அதனுடைய இன்வர்ஸாலையும் ஜெனரேட் பண்ண முடியும். அந்த எலமெண்ட் அதனுடைய இன்வர்ஸால ஒரு அந்த செட்டுவே என்னோட ஜெனரேட் பண்ண முடிஞ்சுன்னா அந்த செட்டுக்கு பேர் வந்து அல்லது அந்த குரூப்புக்கு பேர் வந்து நம்ம சைக்கிளிக் குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. இப்போ G வந்து 1 -1 I -Iன்னு எடுத்துக்கிறோங்கன்னா இப்போ I/1 எழுதுனீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு I ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து கிடைச்சிடணும். அதே மாதிரி I/2 எடுத்து எழுதுனீங்கன்னா -1 வரும். செகண்ட் எலமெண்ட் கிடைக்கும். I/3 அப்படின்னு எழுதுனீங்கன்னா -I கிடைக்கும். அது வந்து தேர்ட் எலமெண்ட் கொடுத்துரும். அதே மாதிரி I/4 எடுத்து எழுதுனா நமக்கு வந்து +1 கிடைக்கும். ஸோ அந்த செட்டில் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே
ஒரே ஒரு எலமெண்ட்டால என்னடா ஜெனரேட், ஒரே ஒரு எலமெண்ட் கிடையாது, மோர் தென் ஒன் எலமெண்ட் கூட இருக்கலாம், பட் ஒரு எலமெண்ட்டால என்னடா அதை ஜெனரேட் பண்ண முடியுது, அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டால அந்த குரூப்பை என்னடா ஜெனரேட் பண்ண முடியுதுன்னா அந்த குரூப்புக்கு பேரை வந்து நம்ம சைக்கிளிக் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டண்டான ரிசல்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அண்டர் மல்டிபிகேஷன் தான் சார், இதில் வந்து அண்டர் மல்டிபிகேஷன் தான், 1 - 1 i - i தான் அந்த அண்டர் மல்டிபிகேஷன் தான். இது ப்ளஸ் வந்து நம்மளோட யூஸ் பண்ண முடியாது. ஆமாம், இது i ஸ்கொயர் அப்படின்னா i இன்ட்டு i, i இன்ட்டு i இட் இஸ் ஈக்குவல் டு i ஸ்கொயர் மைனஸ் i -1 வரும். i இன்ட்டு i வந்து i ஸ்கொயர் வந்து -1. i தான் ஜெனரேட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா i தான் ஜெனரேட்டர், அதனுடைய இன்வர்ஸ் வந்து -i ஜெனரேட்டர். நீங்கள் -i எப்பயுமே வந்து ஒரு நம்பர் ஜெனரேட்டாக இருந்துச்சுன்னா அதனுடைய இன்வர்ஸ் வந்து ஜெனரேட்டாக இருக்கும். அதனுடைய இன்வர்ஸ் வந்து இருக்க ஐனுடைய இன்வர்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறேன்னா 1/i இட் இஸ் ஈக்குவல் டு -iங்களா, 1/iனா -i தான் இது வந்து இதனுடைய இன்வர்ஸு. -iனுடைய பவரில் எழுதி பாருங்க, -i பவர் 1 அப்படின்னு எழுதுனா இருக்கு -i, -i பவர் 2ன்னு எழுதுனீங்கன்னா -2 டைம் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகும், i ஸ்கொயருடைய வேல்யூ வந்து -1. -i பவர் 3 இட் இஸ் ஈக்குவல் டு -3 டைம் மல்டிப்ளை பண்ணால் -i பவர் 3 வந்து -iன்னு வரும். -i ஈக்குவல் டு எனக்கு +i, i பவர் -i பவர் 4 அப்படின்னு போட்டிங்கன்னா -4 டைம் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ், i பவர் 4 வந்து i ஸ்கொயர் இன்ட்டு i ஸ்கொயர் எழுதலாம், அதுவும் +1 தான். ஸோ i -1 + i +1 இந்த 4 எலமெண்ட் தான் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட். ஸோ அதான் -i வந்து இந்த குரூப்பினுடைய ஜெனரேட்டராக இருக்குது. அதனால் இது வந்து நம்ம சைக்கிளிக் குரூப்னு சொல்கிறாங்க. ஒரு எலமெண்ட் ஏதாவது ஒரு எலமெண்ட் ஜெனரேட்டாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அதனுடைய இன்வர்ஸும் அதனுடைய ஜெனரேட்டராக இருக்கும். ஸோ குரூப்பினுடைய எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னேன், ரெமைனிங் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் அப்படியே பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜி சிலபஸ் அது அப்படியே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் யூனிட், பட் வந்து நமக்கு யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 5 சரிங்களா, யூனிட் நம்பர் 5 நமக்கு இருக்கும், அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் அப்படின்னா அதனுடைய ப்ராப்பரான டெஃபினிஷன் ஏ நான் எம்டி செட்டு ஜி என்றது வந்து ஒரு நான் எம்டி செட்டு எடுத்துக்கிறேங்க. ஜி வந்து ஒரு நான் எம்டி செட்டு, ஜி வந்து ஒரு நான் எம்டி செட். எப்பயுமே வந்து நம்ம எடுக்கிறது வந்து ஒரு நான் எம்டி செட் தான் எடுத்துக்கணும். இஸ் செட் டு ஃபார்ம் ஏ குரூப், அது குரூப்பை ஃபார்ம் பண்ணுதுன்னா if in G there is defined a binary operation, கண்டிப்பாக வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷன் வந்து எக்ஸிட் ஆகணும். அந்த பைனரி ஆப்ரேஷன் வந்து நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டினோட்டட் பை டாட், நாங்கள் ஸ்டார்னு சொல்லியிருந்தேன், இங்கே டாட்னு கொடுக்குறாங்க. இந்த டாட்ன்றதை வந்து இங்கே அடிஷனாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம எப்பயுமே ஸ்டார்னு சொல்கிறது தான் கரெக்டு. அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு தான் நம்ம டாட் கொடுக்குவாங்க. ஸோ அங்கே அந்த சில புக்கில் சில நோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில புக்கில் வந்து இந்த டாட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ க்ளோசர் ஆக்சினா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி, அந்த செட்டுக்குள்ளே 2 எலமெண்ட் எடுக்கிறங்க, அதை ஸ்டார் ப்ராடக்ட் பண்ணுங்க, ஆட் பண்ணுறங்க, மல்டிப்ளை பண்ணாலும் அந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா க்ளோசர் ஆக்சி வந்து ட்ரூன்னு சொல்லுவாங்க. அசோசியேட்டிவ் ஆக்சினா 3 எலமெண்ட் எடுக்கிறங்க, ஏ டாட் பி டாட் சி ஈக்குவல் ஏ டாட் பி டாட் சி, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா அசோசியேட்டிவ் ஆக்சியம். அது எது ஐடென்டிட்டி ஆக்சியம், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து கண்டிப்பாக, அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டும் கிடையாது, ஒரு குரூப்பில் ஒரு செட்டில் கண்டிப்பாக ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து இருக்கும். ஸோ ஏ பிலாங்ஸ் டு ஜினா கண்டிப்பாக ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து எக்ஸிட் ஆகும், இந்த இடத்துல ஜி வரணும். ஐடென்டிட்டி எலமெண்ட்டு இ பிலாங்ஸ் டு ஜி சச் தட் ஏ டாட் இ ஈக்குவல் டு இ டாட் ஏ ஈக்குவல் டு ஏ வரும். இன்வர்ஸ் வந்து ஏ பிலாங்ஸ் டு ஜி தேர் எக்ஸிட் அண்ட் இன்வர்ஸு, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே கண்டிப்பாக ஒரு இன்வர்ஸ் எக்ஸிட் ஆகும். ஏ டாட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் டாட் ஏ ஈக்குவல் டு இ இருந்துச்சுன்னா அது வந்து இன்வர்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணு சொல்லுவாங்க. இந்த 4 ஆக்சிஸும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா அந்த செட்டை நான் குரூப்னு சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபிலியன் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் காம்படேட்டிவ் குரூப்னு சொல்கிறாங்க. A group G is said to be abelian group or commutative group if for every A, B belongs to G. G கூட 2 எலமெண்ட் எடுக்கிறாங்க, அது காம்படேட்டிவ் கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். அடுத்தது ஆர்டர் ஆஃப் குரூப், இது நான் சொல்லலை. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் G குள்ள வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குது, G குள்ள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1, -1, i, -i 4 எலமெண்ட் தான் இருக்குது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் G வந்து நம்ம 4ன்னு சொல்லலாம். 3 எலமெண்ட் தான் இருக்குது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 3ன்னு சொல்லலாம். இங்கே மாடுலஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அந்த மாதிரி மாடுலஸ் ஆஃப் ஜின்னு கொடுத்து நோட்டேஷன் தான், அது ஆர்டர் ஆஃப் ஜி தான் நம்ம சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெட் ஜிபி த செட் ஆஃப், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்காத சில எக்ஸாம்பிள்ஸ் இது சொல்லியிருக்கிறேன் நான். லெட் ஜிபி த செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் ஏபிசிடி வேர் ஏபிசிடி ஆர் ரியல் நம்பர் சச் தட் ஏடி மைனஸ் பிசி வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஏன் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க, செட் ஆஃப் ஆல் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, பட் அது ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு 0 என்ன மீனிங்னா அதனுடைய டிட்டர்மெண்ட் வந்து எனக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ ஏடி மைனஸ் பிசின்னு சொல்லுவாங்க, இது டிட்டர்மெண்ட் எடுத்தோம்னா ஏடி மைனஸ் பிசி அது நாட் ஈக்குவல் டு 0. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பதிலாக தான் ஏடி மைனஸ் பிசின்னு சொல்லியிருக்காங்க. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், சிங்குலர் இல்லாத மேட்ரிக்ஸ்.
அந்த மாதிரி AD minus BC not equal to 0, then G is an infinite group. இது வந்து infinite groupனு சொல்றாங்க. ஏன்னா G be the set of all, எல்லாமே வந்துருது infinite number of elements வந்து இருக்கும். அதனால infinite group under matrix multiplication. But it is non-abelian group அப்படின்னு சொல்றாங்க. ஏன் non-abelian group அப்படின்னு நம்ம சொல்றாங்க அப்படின்னா இது commutative axis வந்து satisfies பண்ணாது. எனக்கு வந்து matrix multiplication not satisfies the commutative axiom. அதனால இது வந்து non-abelian groupனு சொல்றாங்க. M2 னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2, அதுக்கான நோட்டேஷன் வந்து அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. லெட் the set of all 2x2 matrices with real entries form a group under matrix addition. ரியல் என்ட்ரிஸ் நான் எடுத்துக்கிறது வந்து நான் ரியல் நம்பராக எடுத்துக்கிறேன். அப்படி இங்கே வந்து நான் ஜீரோ என்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா எலமெண்ட்டுமே எடுக்கலாம். அண்டர் அடிஷனில் அண்டர் மேட்ரிக்ஸ் அடிஷன் எடுக்கிறதுனால இந்த இடத்துல நான் ஜீரோன்ற வார்த்தை வந்து எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் ரியல் என்ட்ரிஸ்னாவே அதில் எல்லா நம்பருமே நமக்கு வந்துடும். நேச்சுரல் நம்பர் வரும், இன்டிஜர்ஸ் வந்து எல்லாமே வந்துடும். ஸோ அது வந்து நம்ம எதை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி M2 of R, டாட் வந்து நாட் ஏ குரூப் பிகாஸ் த இன்வர்ஸ் ஆஃப் சிங்குலர் மேட்ரிக்ஸ் வில் நாட் எக்ஸிஸ்ட். ஜென்ரலாக சொல்லும்போது M2 of R அதாவது ஜீரோ நான் ஜீரோன்ற வார்த்தை வரணும். அப்படி நான் ஜீரோ வார்த்தை வராமல் ஜென்ரலாக கொடுத்தாங்கன்னா அது வந்து நாட் ஏ குரூப். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the set of all 2x2 non-singular matrices under matrix multiplication form a group. நான் எடுத்துக்கிற வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதாவது நான் சிங்குலர்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணும். அண்டர் மல்டிபிகேஷன், அண்டர் அடிஷனாக இருந்தால் நான் சிங்குலர் வார்த்தை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் மல்டிபிகேஷன் இருந்தால் நான் சிங்குலர்ன்ற வார்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இசட் ப்ளஸ் இசட்டில் வந்து ப்ளஸ் அண்டர் அடிஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டுங்க. அதே மாதிரி ரேஷனல் நம்பரும் க்ளோசர் அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி இன்வர்ஸ் எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ரியல் நம்பர்லேயும் வந்து க்ளோசர் ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து எனக்கு அண்டர் ப்ளஸில் ஜீரோ தான். எல்லாத்துக்குமே E = 0 தான். இங்கேயும் 0 தான், இங்கேயும் 0 தான், இங்கேயும் 0 தான். ஸோ எல்லாமே எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அடிட்டிவ் அதாவது க்ளோசர் அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி இன்வர்ஸ் எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Z1 = 2 + 3i எடுத்துக்கிறேன். நான் Z2 வந்து 3 - 4i எடுத்துக்கிறேன். Z3 = 1 + i நம்ம எடுத்துக்கிறேங்க. இதை நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ரெண்டு நம்பர் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வரும். 2 + Z1 + Z2 எடுத்தீங்கன்னா 5 - i வரும். Z1 + Z2 it is equal to 5 - i வரும். கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், சியில் இருக்கக்கூடிய நம்பர் தான். அதே மாதிரி அசோசியேட்டிவ் லாவும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ஐடென்டிட்டி லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு Z = 0 + 0 அண்டர் அடிஷனாக இருந்தால் 0 + 0 i எடுத்துக்கணும். நம்ம ஐடென்டிட்டி கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்வர்ஸ் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணோம். இப்போ Z2 வந்து 2 - 4i-னா 1/Z2 = 1/3 - 4i இதனுடைய காஞ்சுகல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்வர்ஸ் ஆக்சிஸ் தான் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணோம். அதனால இது வந்து ஒரு குரூப்னு சொல்லலாம். C+ வந்து நம்ம குரூப். ஸோ இங்கே வந்து நான் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, நான் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டேன், இது வரக்கூடாது. நான் வந்து Z2 = 3 - 4i எடுத்துக்கிட்டீங்கன்னா -Z2 தான் எடுக்கணும். அதனுடைய நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வரணும். அப்படின்னா -3 + 4i வரும். சரிங்களா? இது ரெண்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கும். இந்த அண்டர் அடிஷன் மல்டிபிகேஷனில் வரும் நமக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணோம். ஸோ மல்டிபிகேஷனில் இன்வர்ஸ் கண்டிஷன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணாது. அண்டர் அடிஷன் மட்டும்தான் இது எல்லாமே வரும். சரிங்களா? அண்டர் மல்டிபிகேஷனில் இசட்டே வராது. கண்டிப்பாக அதை விட ஒரு பெரிய செட்டை வந்து அதுவும் குரூப்பை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணாது. ஆரும் குரூப்பை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணாது. சியும் குரூப்பை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணாது. நான் ஜீரோன்ற வார்த்தை போட்டாங்க அப்படின்னா வேணால் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும் நமக்கு. n, plus is not a group because identity வந்து 0 does not belongs to n. அடுத்தது r, dot is not a group. இதில் வந்து பார்த்தீங்கன்னா the element 0 has no inverse. 0 என்ற எலமெண்ட் வந்து எனக்கு இன்வர்ஸ் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வராது. பட் இதுக்கு வந்து அண்டர் மல்டிபிகேஷன் வந்து வரும். இசட்டை தவிர ரேஷனல் நம்பர், ரியல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஃபார்ம் த குரூப் அண்டர் மல்டிபிகேஷன் வந்து ஃபார்ம் பண்ணும். இன்வர்ஸ் வந்து எனக்கு 0க்கு மட்டும்தான் இன்வர்ஸ் இருக்காது, மற்ற எல்லா நம்பருக்குமே இன்வர்ஸ் இருக்கும். அதனால இது எல்லாமே வந்து அண்டர் மல்டிபிகேஷன்ல வந்து குரூப்பாக இருக்கும். n plus வந்து நாட் ஏ குரூப் பிகாஸ் ஐடென்டி எலிமெண்ட் அதாவது 0 does not belongs to n. அதே மாதிரி எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் இன்வர்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்காது, நேச்சுரல் நம்பரே இருக்காது. 2 வந்து ஒன் ஆஃப் த நேச்சுரல் நம்பர், அதோட இன்வர்ஸ் வந்து 1/2 வந்து அண்டர் மல்டிபிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்காது. அண்டர் மல்டிபிகேஷன் வந்து எதுவுமே வராது. ஸோ இங்கே அண்டர் அடிஷன்லேயே வந்து இந்த ஐடென்டி எலிமெண்ட் இல்லை அப்படின்றதுனால நாட் ஏ குரூப்னு சொல்கிறாங்க.
ஆர் கமா டாட் இஸ் நாட் ஏ குரூப் பிகாஸ் த எலமெண்ட் 0 ஹேஸ் நோ இன்வர்ஸ். எனக்கு வந்து ஜென்ரலாக சொல்லும்போது நமக்கு வந்து நாட் ஏ குரூப்பு -0 அதாவது ஆர்ல இருந்து 0வை நம்ம ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப்பாக வரும். அதாங்க கொடுத்துருக்காங்க. ஆர் ஸ்டார் கமா டாட் அப்படின்னா ஆர் ஸ்டார் மீனிங் வந்து 0வை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். 0 ரிமூவ் பண்ணிங்கன்னா அது குரூப்பாக இருக்கும். இன்ஃபினைட் அபிலியன் குரூப்பாகவும் இருக்கும். Q ஸ்டார் கமா டாட்டு C ஸ்டார் கமா டாட் இது எல்லாமே வந்து குரூப் அண்ட் அபிலியன் குரூப்பாக நமக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the set of all numbers of the form a plus b root 2 இந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னா ஸோ இது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து குரூப்பை ஃபார்ம் பண்ணும். a and b ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. நீங்கள் a plus bனா அதுவே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் வந்து ஒரு நம்பர் x ஈக்குவல் டு a plus b இன்ட்டு ரூட்னு எடுத்துக்கிறேன், y ஈக்குவல் டு c plus d இன்ட்டு ரூட்னு எழுதலாம். அல்லது வேற ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுக்கலாம், 1 plus 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எடுத்துக்கலாம், 3 plus 4 இன்ட்டு ரூட் 2 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க சொல்கிறாங்க. மற்றதில் இந்த இடத்துல ரூட் 2 ரூட் 3 இருக்கலாம், ரூட் 2 கூட இருக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் எல்லா எலமெண்ட்டும் இந்த மாதிரி நீங்கள் எலமெண்ட் எடுத்துக்கினீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக குரூப்பாக ஃபார்ம் பண்ணும் அண்டர் அடிஷனில். The set C of the complex number Cz such that mod Z equal to 1 forms a group with respect to the multiplication of complex numbers. ஸோ நான் வந்து ஜின்றது வந்து நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன், வேர் mod Z equal to 1 அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எந்தெந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கெல்லாம் மாடுலஸ் எடுத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு வேல்யூ வந்து 1 வருதோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு செட்டில் போடுறேங்க. அந்த செட்டு வந்து நமக்கு வந்து குரூப்புக்கான கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். வித் ரெஸ்பெக்ட் டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் குரூப் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இசட் கமா டாட் நாட் ஏ குரூப். இசட் கமா டாட் வந்து எனக்கு வந்து குரூப் கிடையாது. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்வெர்ஸ் வந்து எனக்கு எக்ஸிட் ஆகாது. சின்ஸ் எனி அதர் தென் -1 + 1 டஸ் நாட் ஹேவ் த இன்வெர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்வெர்ஸ் வந்து 1 தான், -1 இன்வெர்ஸ் வந்து -1 தான். மற்ற எந்த நம்பருக்குமே இன்வெர்ஸ் இருக்காது. 2ன்ற ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா 1/2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட். இசட்ல வந்து நமக்கு இருக்காது. அதனால வந்து இட் இஸ் நாட் ஏ குரூப் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அடுத்த செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டிஜர்ஸ் நான் எடுக்கிற வந்து ஆட் நம்பர் எடுக்கிறேங்க. ஆட் இன்டிஜர் டஸ் நாட் ஃபார்ம் ஏ குரூப். இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்க. அடுத்தது the set of all nth root of unity g equal to 1 omega omega square etc omega power n minus 1 இதுக்கு பேர் வந்து nth root of unity ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அபிலியன் குரூப்பும் ஃபார்ம் பண்ணும், குரூப்புக்கான கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ஏன்னா இது வந்து ஒமேகா பவர் 1னா ஒமேகா பவர் 0, இது வந்து ஒமேகா பவர் 1. ஸோ ரெண்டு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னை விட கம்மியாக இருந்தால் அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. க்ளோசர் ஆக்சியம், அசோசியேட்டிவ் ஆக்சியம், ஐடென்டி எல்லா ஆக்சியத்தையும் கண்டிப்பாக இதை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். nth root of unity சரிங்களா. ஒமேகா பவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒமேகா பவர் நான் எல்னு எடுக்கிறேன், ஒமேகா பவர் எம்னு எடுக்கிறேன், பிலாங்ஸ் டு ஜி. ஒமேகா பவர் எல் இன்ட்டு ஒமேகா பவர் எம் இட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பவர் எல் பிளஸ் எம்னு சொல்லலாம். இப்போ இது வந்து பிலாங்ஸ் டு ஜி வென் எல் பிளஸ் எம்னுடைய மதிப்பு லெஸ் தென் என்னா இருக்கும்போது. அதே வந்து அதனுடைய வேல்யூ வந்து ஒமேகா பவர் எல் பிளஸ் எம்ஏ வந்து பிலாங்ஸ் டு ஜி. இந்த எல் பிளஸ் எம்முக்கு பதிலாக ஆர்னு போடுவாங்க, ஒமேகா பவர் ஆர். எப்போ அப்படின்னா எல் பிளஸ் எம்னுடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என். அந்த nth root of unity என்னை விட அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம அதனுடைய ரிமைண்டர் போடுவாங்க. ஆர்னு ரிமைண்டர். அந்த ரெண்டு நம்பரையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன், அதனுடைய பவர் ரெண்டு ஆட் பண்ணிட்டு அதை என்னால் டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ரிமைண்டர் வந்து எடுத்து எழுதுவாங்க. ஸோ அதனால் இது க்ளோசர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும், அசோசியேட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும், இன்வெர்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும், 4 கண்டிஷன் அதே மாதிரி காம்படேட்டிவ் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். அதனால இது குரூப் அண்ட் அப்ளியன் குரூப் நம்ம சொல்கிறாங்க. டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the set of cubic root of unity g equal to 1 omega omega square form a group with respect to the matrix multiplication சரிங்களா. இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. 4th root of unity அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வராது. 1 omega 1 omega omega 1 கமா -1 கமா i கமா -i 1 omega omega square omega power 4 தான். அதை சர்க்கிளில் வச்சு அதை நம்ம சொல்லும்போது நமக்கு வந்து 1 -1 i -i அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து 4th root of unity. இது 4th root of unity வந்து கண்டிப்பாக வந்து குரூப் அண்ட் அபிலியன் குரூப் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் f1 f2 f3 f4 கொடுத்துருக்காங்க. f1 ஆஃப் z வந்து z, f2 ஆஃப் z வந்து -z, f3 ஆஃப் z வந்து 1/z, f4 ஆஃப் z வந்து -1/z. and the set of non-zero complex numbers forms a finite abelian group with respect to the composition of functions. composite functions இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனைட். ஏன் ஃபைனைட்னு சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 4 தான் இருக்குது. ஸோ க்ளோசர் ஆக்சிஸ் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். அசோசியேட்டிவ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெய்லி டேபிள் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அந்த டேபிள் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் சரிங்களா. அண்டர் மல்டிப்ளிகேஷன் டாட்டு. ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து f1
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா F2 F3 F4 F4 அதே மாதிரி F1 F2 F3 F4ன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் எடுத்து ப்ராடக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். F1 எடுத்து ப்ராடக்ட் பண்ணுறேன். F1 காம்போசிட் F1 இட் இஸ் ஈக்குவல் டு F1 ஆஃப் Z எடுத்து எழுதணும். F1 ஆஃப் Z நம்ம எடுத்து எழுதணும். F1 காம்போசிட் F1. ஸோ F1 ஆஃப் Z உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா Z. இங்கே F1 ஆஃப் Z உடைய வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? Z கொடுத்துருக்காங்க. Z F1 ஆஃப் Z தான். F1 ஆஃப் Z வந்து Z தான். F1 ஆஃப் Z வந்து Z. ஸோ Zன்றது வந்து எதனுடைய மதிப்புனா எனக்கு F1 இல்லை F1 நம்ம சொல்லிடலாம். F1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா F1. அடுத்தது F1 காம்போசிட் F1 இது வந்து எல்லாத்துக்கும் F2 தான் வரும். அதே மாதிரி F3 வரும். ஏன்னா இதுதான் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அதே மாதிரி F4 தான் நமக்கு வரும். வேற ஏதாவது நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன் நான். F2 காம்போசிட் F2 இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறேன். F2 ஆஃப் Z எடுத்து எழுதணும். இட் இஸ் ஈக்குவல் டு F2 ஆஃப் Z உடைய வேல்யூ வந்து -Z. இந்த இடத்துல எனக்கு வந்து -Z கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஈக்குவல் டு F2 ஆஃப் Z வந்து -Z. அடுத்தது F2 ஆஃப் -Z என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் Z இருந்தால் -Z, F2ல Z இருந்தால் -Z, இந்த -Z தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா -Z இட் இஸ் ஈக்குவல் டு +Z வரும். +Zன்றது எதனுடைய மதிப்புனா F1 உடைய வேல்யூ. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு F1 சொல்லலாம். அதனால F2 காம்போசிட் F2 ஈக்குவல் டு F1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு வேல்யூ நம்மளோட எழுத முடியும். ஸோ F2 காம்போசிட் F1னா இந்த இடத்துல F2 வரும். F3 காம்போசிட் F1னா இந்த இடத்துல வந்து F3 தான் வரும் எனக்கு. அடுத்தது F2 காம்போசிட் F3 F2வும் F3 வந்து ப்ராடக்ட் பண்ணலாம். F2 காம்போசிட் F3 ஆஃப் Z இட் இஸ் ஈக்குவல் டு F2 ஆஃப் F3 ஆஃப் Z அப்படின்னு எடுத்து எழுதலாம். இட் இஸ் ஈக்குவல் டு F2 ஆஃப் F3 ஆஃப் Z உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/Z. F3 ஆஃப் Z வந்து 1/Z. இப்போ F2க்கு நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா F2க்கு என்ன வரும்? F3 ஆஃப் Z வந்து 1/Z. F2 ஆஃப் Zனா F2 ஆஃப் Zனா -Z. அப்படின்னா F3 ஆஃப் Z வந்து நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -1/Z வரும். -1/Zன்றது எதனுடைய வேல்யூ அப்படின்னா F4 உடைய ஆன்சர். ஸோ F2 F3 ஈக்குவல் டு F4ன்னு வருது. இதில் இல்லாத வேல்யூ என்னன்னா எனக்கு F3 வரும். அடுத்தது அதே மாதிரி இதை இந்த இடத்துல F3 காம்போசிட் F2 மல்டிப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா F3 காம்போசிட் இந்த இடத்துல எனக்கு நான் F4ன்னு போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு F3 வரும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தா தெரியும். F4யும் F2யும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா F3 வரும். அதே மாதிரி F4யும் F3யும் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல F2 வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எனக்கு F1 வரும். இதில் இல்லாதது F4 F3 F1, இதில் இல்லாதது வந்து F2. இந்த இடத்துல எனக்கு F2ன்னு வரும். அதே மாதிரி இங்கே இதில் இல்லாதது F3 F4 F1 வரும். ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இதில் இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு F4ன்னு கிடைக்கும். F4. ஸோ இதில் இருந்து க்ளோசர் ஆக்சியம், அசோசியேட்டிவ் ஆக்சியம், ஐடென்டி ஆக்சியம் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது அப்படின்னு ஈஸியாக செக் பண்ணலாம். F3யும் அதாவது க்ளோசர் ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசர் ஆக்சியம் நீங்கள் 2 நம்பர் எடுத்து ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். F2யும் F3யும் நான் ப்ராடக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆன்சர் வந்து F1. அந்த F1 வந்து எதுக்குள்ளே தான் இருக்கிற எலமெண்ட் அப்படின்னா எனக்கு வந்து Gக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட் தான். நான் F4யும் நான் F3யும் ப்ராடக்ட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் வந்து F2ன்னு வருது. அதுவும் Gக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் தான். அதனால் க்ளோசர் ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். அதே மாதிரி அசோசியேட்டிவ் நீங்கள் 3 எலமெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் அசோசியேட்டிவ் பண்ணாலும் ப்ராக்கெட் மாற்றினாலும் மதிப்பு வந்து மாறாது. அடுத்தது ஐடென்டிட்டி ஆக்சியம். ஸோ ஐடென்டிட்டி ஆக்சியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே F1 தான் வந்து எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட். F1 கூட நீங்கள் எந்த எலமெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. F1 காம்போசிட் F2ன்னு எடுத்துங்க. F1 காம்போசிட் F1 வந்து F1 தான். F1 காம்போசிட் F2 தான். அதே மாதிரி F1 கூட நீங்கள் எந்த எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணாலும் அதே எலமெண்ட் தான் வருது. ஸோ எனக்கு F1 தான் வந்து ஐடென்டிட்டி ஆக்சியம், ஐடென்டிட்டி எலமெண்ட்டு, அது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனு, அது ஐடென்டிட்டிக்கான கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது. அதனால ஐடென்டிட்டி ஆக்சியம் வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இன்வர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்ன்றது வந்து நம்ம எப்படி இந்த கேள்வி டேபிள் வந்து நம்ம எப்படி இன்வர்ஸ் சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் அந்த லைனில் இப்போ F2 இருக்குது அப்படின்னா இந்த லைனில் எனக்கு F1 நமக்கு என்ன கண்டிஷனு A*A இன்வர்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு E. இதுதான் வந்து நமக்கு வந்து இன்வர்ஸுக்கான கண்டிஷன். சரிங்களா? A*A இன்வர்ஸ் ஈக்குவல் டு Eன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எலமெண்ட் நான் F2யும் அதே மாதிரி F2யும் வந்து நான் A* இது ரெண்டையும் வந்து நான் ப்ராடக்ட் பண்ணுறேன்.
ப்ராடக்ட் பண்ணாங்க அப்படின்னா F1 ஐடென்டி எலமெண்ட் வந்து கிடைக்கும். அதனால இந்த F1க்கு F2க்கு நேராக எங்கே வந்து ஐடென்டி எலமெண்ட் இருக்குதோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் தான் அதனுடைய இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அதனால F1னுடைய இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1னுடைய இன்வர்ஸ் வந்து F1 தான். F2னுடைய இன்வர்ஸ் வந்து F2 தான் சரிங்களா. ஏன்னா F2 அப்படின்னு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு F1 கிடைக்கும், ஐடென்டி எலமெண்ட் கிடைக்குது. அதே மாதிரி F3னுடைய இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் F1 F3 தான். F3னுடைய இன்வர்ஸ் வந்து F3 கிடைக்குது. அதே மாதிரி F4னுடைய இன்வர்ஸ் F4 இருக்குன்னா F4னுடைய இன்வர்ஸ் வந்து F4 நம்ம சொல்லுவாங்க F4. ஸோ அதனால இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய காம்போசிட் ஃபங்க்ஷன் வந்து இது இன்வர்ஸ்க்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது. ஸோ அதனால குரூப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காம்படேட்டிவ் குரூப் நம்ம ஏன் சொல்றோங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் எடுத்து F2 காம்போசிட் F1, F2 காம்போசிட் F3ன்னு எடுத்துங்க. F2 காம்போசிட் F3, F2யும் F3யும் வந்து ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா எனக்கு F4 கிடைக்குது. அதே மாதிரி F3 காம்போசிட் F2ன்னு எடுத்துங்க. F3 காம்போசிட் F2 அதை காம்போசிட் பண்ணீங்கன்னா எனக்கு F4 கிடைக்குது. ஸோ F4 கிடைக்குது. ஸோ அதனால காம்படேட்டிவ் ஆக்சியம் வந்து எனக்கு ட்ரூன்னு சொல்லலாம். அதனால இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து குரூப் அண்ட் அப்ளியன் குரூப் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா NZ, ப்ளஸ் இஸ் ஏ குரூப். இது வந்து குரூப்னு சொல்லலாம். அண்டர் அடிஷனில் தான். அண்டர் அடிஷன் 2Z 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, 4ஆல் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா அண்டர் அடிஷனில் கண்டிப்பாக குரூப்பாக இருக்கும். அடிட்டிவ் குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ் மாடுலோ n அப்படின்னா அதாவது அதை ஆட் பண்ணிட்டு வரக்கூடிய ரிமைண்டர் அதுதான் நம்ம வந்து இந்த மாடுலோ n அப்படின்னு சொல்றது. வரக்கூடிய சப்போஸ் Z5 அப்படின்னு எடுத்து எழுதுறாங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா Z5 இட் இஸ் ஈக்குவல் டு அண்டர் அடிஷனில் சொல்லும்போது நம்ம 0 சொல்லுவாங்க, அதே மாதிரி 1 சொல்லுவாங்க, 2 சொல்லுவாங்க, 3 சொல்லலாம், நெக்ஸ்ட் வந்து 4 சொல்லலாம் சரிங்களா. இதெல்லாம் வந்து அதனுடைய மாடுலோவில் வரக்கூடியது. அந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணி வரக்கூடிய எலமெண்ட்ஸ், அந்த இசட்டை டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர்ஸ் அதுதான் வந்து இந்த மாடுலோவில் எழுதக்கூடியது. ஸோ அதனால அடிட்டிவ் குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ் மாடுலோ n அதை வந்து எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குரூப் வந்து ஃபார்ம் பண்ணும். மல்டிப்ளிகேட்டிவ் குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ் மாடுலோ n இஸ் கண்டிப்பாக பிரைம் நம்பராக இருக்கணும். அப்படி பிரைம் நம்பராக இருந்தால் தான் குரூப்புக்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். அதுக்கான எக்ஸாம்பிள் பின்னாடி நமக்கு இருக்கு. சப்போஸ் Z5ன்னு சொன்னாங்க அப்படின்னா அண்டர் மல்டிப்ளிகேஷனில் கண்டிப்பாக 0வை எடுத்துக்க கூடாது. அதனால 1 எடுத்துக்குவாங்க, நெக்ஸ்ட் 2 எடுத்துக்குவாங்க, 3 4 வரை எடுத்துக்குவாங்க, 5 எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம 4 வரை எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி 5னால நம்ம 4 வரை தான் எடுத்துக்கணும். 4 அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஸோ அண்டர் மல்டிப்ளிகேஷன் அதாவது குரூப்பை ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி Z7 Z11 எக்ஸாம்பிள் வந்து எனக்கு பின்னாடி இருக்குது, நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல இருக்குது நமக்கு நான் சொல்கிறேன். அதனால் இந்த இடத்துல வந்து எனக்கு மாடுலோவில் வரும்போது பிரைம் நம்பராக இருந்துச்சுன்னா அண்டர் மல்டிப்ளிகேஷனில் வந்து குரூப்புக்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும், குரூப் அண்ட் அப்ளியன் குரூப்பு. பட் அடிஷனில் வந்து எந்த நம்பர் இருந்தாலும் அது குரூப் அண்ட் அப்ளியன் குரூப் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ரெசிடியூ கிளாஸஸ் ஆஃப் மாடுலோ n, ரெசிடியூ கிளாஸஸ் அப்படின்றது வந்து அதே தான், நமக்கு வந்து டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டரை எடுத்து எழுதுறாங்க பாருங்க, அதுதான் ரெசிடியூ கிளாஸ் ஆஃப் மாடுலோ n. ஃபார்ம்ஸ் a finite group with respect to the addition of residue classes. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the non-zero residue classes of modulo n where n is a positive prime integers. அங்கே அதே ரெசிடியூ கிளாஸஸில் இங்கே வந்து அண்டர் மல்டிப்ளிகேஷனுக்காக பாசிட்டிவ் பிரைம் நம்பர்ன்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஃபார்ம் ஏ G ஈக்குவல்னு சொல்லலாம். G ஈக்குவல் டு 1 2 எக்ஸெட்ரா n-1 அண்டர் மல்டிப்ளிகேஷனில் n வரை எடுத்து எழுதணும். அது வந்து நமக்கு வந்து குரூப் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ஸோ அப்ளியன் குரூப் அண்டர் த மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 சொல்கிறாங்க. அதனுடைய இன்வர்ஸ் வந்து 3,4. ஸோ இதுக்கு வந்து அந்த டேபிளை வச்சு நம்ம சொல்லலாம். Z ஈக்குவல் டு 1 3 4 5 9 அண்டர் 11. ஸோ இது வந்து எப்படி வந்து குரூப் எனக்கு ஃபார்ம் பண்ணுது அண்டர் மல்டிப்ளிகேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் 3, நெக்ஸ்ட் வந்து 4 5 9, நெக்ஸ்ட் வந்து 11 சொல்லலாம். ஸோ ப்ராடக்ட் பண்ணுங்கள். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 தான், 1 3, அடுத்து வந்து 4 5 9 11. சரி 11 வராது, அண்டர் 11 வராது அண்டர் மல்டிப்ளிகேஷனில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ப்ராடக்ட் பண்ணுறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3, அடுத்தது வந்து 9 12, 3 4 7 12 வரும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய நம்பரை வந்து இங்கே இருக்கிற அந்த மாடுலை விட அதிகமாக வந்துச்சுன்னா அதனுடைய ரிமைண்டர் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை மல்டிப்ளை பண்ணுறேன் நான்
3 4 12 வருதுங்களா. ஸோ 12 நீங்கள் 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 1 வரும். அந்த 1 எடுத்து எழுதுறேங்க. அதே மாதிரி 3 5 6 வந்து 15. நான் 15 நான் 11ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து எனக்கு 4ன்னு கிடைக்குது. 4ன்னு வருது. அடுத்தது ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 4 1 is 4 வரும். அதே மாதிரி 12னா 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து 16 வந்து ரிமைண்டர் 16 வந்து டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து ரிமைண்டர் வந்து 5 வரும். நெக்ஸ்ட் வந்து 20 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு 9 வருது. அடுத்தது 5 வரும். 15 வரும். 5 3 are 15 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4. அதே மாதிரி 20 வந்து 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு 3 வரும். ரிமைண்டர் வந்து 3 வரும். 25 11ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 3 வரும். ஸோ இதில் இல்லாத நம்பர் நம்ம எழுதிக்கலாம் அல்லது மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 11. அடுத்தது 33 வரும். 33 அப்படின்னா சரி 33 11 வரக்கூடாது. இதுதான் இது 11 வரக்கூடாது. அண்டர் 11 தான் நம்ம சொல்கிறேங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸு இது வந்து ப்ராடக்ட் பண்ணி வந்த எலமெண்ட்ஸு 1 இருக்குது. அந்த 1 வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி அதே மாதிரி 3 வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. 4 இதுக்குள்ளே தான் இருக்குது. 5 இதுக்குள்ளே தான் இருக்குது. 5 இதுக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி 9. ஸோ 9 எழுதணுமா? 9 எழுதணும். 9 எழுதாம விட்டுனா அந்த இடத்துல 9 வருமா? 9 வரும். சரி 9 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27 11ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 27 நீங்கள் 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 22 5 வருங்களா. 5 வரும். அடுத்தது என்னங்க மேடம் ரிமைண்டர் என்ன வருங்க? 45 ரிமைண்டரு. ஸோ இதில் இல்லாத நம்பர் அப்படி கூட 3ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இது இல்லாத நம்பரை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா என்ன வருங்க மேடம்? 1 வருங்களா. சரி 1 வரும். இதுதான். ஸோ இப்போ இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து இசட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான். அதாவது அண்டர் 11 இசட் அண்டர் 11 இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான். ஸோ க்ளோசர் ஆக்சியம் ட்ரூ தான். சரிங்களா. எந்த 2 எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணாலும் இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டு. அதனால் க்ளோசர் ஆக்சியம் வந்து ட்ரூன்னு சொல்லலாம். அதே மாதிரி அசோசியேட்டிவ் தான். நீங்கள் 3 எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். எனக்கு அசோசியேட்டிவ்ல வந்து ட்ரூ. அதே மாதிரி ஐடென்டிட்டி ஆக்சியம் இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து எனக்கு 1 தான். 1 தான் எனக்கு வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டு. ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஐடென்டிட்டி ஆக்சியம். சரி சரி. இப்போ இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இசட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு க்ளோசர் ஆக்சியம் ட்ரூ. அதே மாதிரி அசோசியேட்டிவ் ஆக்சியம் கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1 × 3 × 4 1 × 3 × 4 இட் இஸ் ஈக்குவல் டு அதாவது 1 3 4 மல்டிப்ளை பண்ணலாம் அல்லது 3 4 3 × 4 × 5 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது 3 × 4 × 5 3 4 சார் எவ்வளோ எழுதிருக்கு பாருங்கள். 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் 1 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் 1 × 5 இட் இஸ் ஈக்குவல் டு 3 × 4யும் 5யும் மல்டிப்ளை பண்ணால் 4யும் 5யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருது? 9 வருது. ஸோ இன்ட்டு 9 1 × 5 வந்து 5. இது வந்து 27 நீங்கள் வந்து 11ஆல் டிவைட் பண்ணுங்கள். 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 22 ரிமைண்டர் வந்து 5 அப்படின்னு வரும். ஸோ 2 பக்கம் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதனால் அசோசியேட்டிவ் ஆக்சியம் வந்து ட்ரூ. அதே மாதிரி ஐடென்டிட்டி ஆக்சியம் 1 தான் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டு. 3 கூட அதாவது 1 × 3 ஐடென்டிட்டி எலமெண்ட் எனக்கு 1. ஸோ 1 × 3 வந்து எனக்கு 3 தான் வருது. 1 × 4 வந்து 4. 1ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே எலமெண்ட் தான் எனக்கு வருது. சரிங்களா. அதனால் ஐடென்டிட்டி ஆக்சியம் வந்து 1. இட் சாட்டிஸ்ஃபைஸ் த எல்லா எலமெண்ட்டையும் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்வெர்ஸ் ஆக்சியம் 3னுடைய இன்வெர்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3னுடைய இன்வெர்ஸ் மேடம் இந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லுங்கள். 3னுடைய இன்வெர்ஸ் வந்து கரெக்டாக சொல்லுங்கள் மேடம். முன்ன ஃபங்க்ஷன் சொன்னீங்களா F1 F2 F3 அந்த சம் புரிஞ்சிங்களா? ஃபங்க்ஷன் வந்து இப்படி எழுதணுங்க இல்லைங்களா. F1 F2 F3ன்னு எழுதிட்டு F1 அதே மாதிரி F2 F3 F4ன்னு எடுத்து எழுதாங்க பாருங்கள். அங்கே சொன்னாங்க பாருங்கள் F2 அதே மாதிரி F3 F4 அதை ப்ராடக்ட் பண்ணி எழுதும்போது அதனுடைய நேராக இருக்கிற இன்வெர்ஸ் எலமெண்ட் சொன்ன பாருங்கள். இன்வெர்ஸ் அப்படின்னும் போது அது நேராக இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி எலமெண்ட் A* A 1 ஈக்குவல் டு E. இப்போ 3னுடைய இன்வெர்ஸ் வேணும் அப்படின்னா
இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன இருக்குன்னா 1. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் இன்வர்ஸ். ஸோ 3 இன்வர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா 4. அதுக்கு அடுத்தது 4 இன்வர்ஸு. 4 இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. இன்வர்ஸ் ஆஃப் 4 வந்து 3. அதே மாதிரி 5 இன்வர்ஸு. 5 இன்வர்ஸ் எங்க மேடம் 1 காணோம், இந்த இடத்துல எழுதலையா? ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் இருக்கும்? 5 இருக்குங்களா? இங்கே 3 இருக்கும், இந்த இடத்துல 1 இருக்கும். அதே மாதிரி இங்கே 4 இருக்குங்களா? 4 இருக்கும். therefore 5 இன்வர்ஸு. 5 இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9 இருக்கும். இன்வர்ஸ் ஆஃப் 5 வந்து 9. அடுத்தது 9 இன்வர்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருது. 9 இன்வர்ஸ் வந்து எனக்கு 5 கிடைக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்னுடைய இன்வர்ஸும் அந்த செட்டுக்குள்ளே தான் இருக்கான்னு பாருங்கள். இந்த எலமெண்ட் எல்லாமே வந்து இந்த செட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோங்க அப்படின்னா இந்த குரூப்பை வந்து அபிலியன் குரூப் அண்டர் த மல்டிபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லா எக்ஸாம்பிளும் வந்து நம்ம இந்த மாதிரி கெய்லி டேபிளை யூஸ் பண்ணி Z10 அடிஷன் மாடலோ ஏன்னு சொன்னாங்க பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் Z5 அண்டர் அடிஷன் அப்படி இருக்குன்னா இதையும் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1, அடுத்த நம்பர் வந்து 0, அடுத்த நம்பர் வந்து 1, நெக்ஸ்ட் நம்பர் வந்து 2, அடுத்து வந்து 3, நெக்ஸ்ட் வந்து 4. 5 வரையும் எழுதுறாங்க. சரிங்களா? 4 தான். 4 வரையும் 5 எலமெண்ட் இருக்கும், எனக்கு 4 வரையும் எழுதணும். இப்போ இது எல்லா கண்டிஷனுமே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும் சொல்லலாங்களா? இப்போ இதுக்கு வந்து கேலி டேபிள் எப்படி போடுவாங்க பாருங்கள். அண்டர் மல்டிபிகேஷனுங்களா? அண்டர் மல்டிபிகேஷன், அண்டர் அடிஷன் சொல்லிட்டேன். அண்டர் அடிஷன் 5, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து நான் 0ன்னு எழுதியிருக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 1, நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 1, அடுத்தது 2, அடுத்து வந்து 3, 4, லாஸ்ட் எலமெண்ட் 4ன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கேயும் அடிஷன், அண்டர் அடிஷன் சொல்லலாங்களா? ஆட் பண்ண நம்ம 0 ஆட் பண்ணால் 0. அண்டர் அடிஷனில் 0 1 ஆட் பண்ணிங்கன்னா 1, 0 2 ஆட் பண்ணிங்கன்னா 2, 0 3 ஆட் பண்ணிங்கன்னா 3, 0 4 ஆட் பண்ணிங்கன்னா 4 தான். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு 1 0 ஆட் பண்ணிங்கன்னா 1, 1 ஆட் பண்ணிங்கன்னா 2, அதே மாதிரி 3, நெக்ஸ்ட் வந்து 4 வரும். இங்கே வந்து 5 வருமா? 5 வந்தால் எழுதக்கூடாது. என்ன நம்பர் எழுதுனுங்க? 5 வந்தால் எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன அடிஷன் மாடல் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த நம்பரை விட லார்ஜஸ்ட்டாக வந்துச்சுன்னா அதை வந்து அந்த எண்ணால் டிவைட் பண்ணும். இதனுடைய 5ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்து எழுதணும். எனக்கு 5 வருது. ஸோ 5-ஐ 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து எனக்கு 0. ஸோ அது 0 தான் நம்ம எழுதணும் இந்த இடத்துல. அடுத்து அதே மாதிரி தான் 2வையும் 0 ஆட் பண்ணிங்கன்னா 2, அதே மாதிரி இங்கே வந்து 3 வரும், 4 வரும், இந்த இடத்துல 5 வரும். 5 வந்துச்சுன்னா 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 0ன்னு எடுத்து எழுதணும். அடுத்தது இங்கே 6 வரும். 6ஐ நீங்கள் வந்து 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும். ஸோ 1. அடுத்தது ஆட் பண்ணோம். 3 0 ஆட் பண்ணிங்கன்னா 3, நெக்ஸ்ட் வந்து 4, அடுத்து வந்து 5 வரும். அப்படின்னா 5 வந்துச்சுன்னா 0, 6 வந்தால் 1, 7 வந்தால் 2ன்னு எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு 4ஐயும் 0 ஆட் பண்ணிங்கன்னா 4, 5 வந்தால் 0, அடுத்து 6, 4ஐயும் 6 ஆட் பண்ணிங்கன்னா 4 2 ஆட் பண்ணால் 6, ரிமைண்டர் வந்து எனக்கு 1, அடுத்து வந்து ரிமைண்டர் 2 வரும், நெக்ஸ்ட் வந்து ரிமைண்டர் வந்து 3 வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேபிள் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ டேபிள் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் பார்க்குறேங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே 0 1 2 3 4 எல்லாமே வந்து இசட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் தான். இந்த இசட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால க்ளோசர் ஆக்சியம் வந்து ட்ரூன்னு சொல்லலாம். அசோசியேட்டிவ் ஆக்சியம் எல்லா நம்பருக்குமே சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னங்க இதில்? ஐடென்டிட்டி எலமெண்ட்டு அடிஷனில் ஐடென்டிட்டி எலமெண்ட் நமக்கு என்ன சொல்லுவீங்க? இங்கே இருக்கிறதுல முன்ன வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து இங்கே நம்ம 1ன்னு பார்த்தோங்க. ஸோ அண்டர் அடிஷனில் ஐடென்டிட்டி எலமெண்ட்டு E = 0. சரிங்களா? 0 இது வந்து எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் 0வால் ஆட் பண்ணும்போது தான் எனக்கு அதே நம்பர் வருது. 0வா ஆட் பண்ணும்போது 0, 0 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 1, 0 கூட 2 ஆட் பண்ணால் நமக்கு 2, 0 + 3 வந்து 3, 0 + 4 வந்து 4. ஒரு எலமெண்ட்டு கூட, அதாவது எந்த எலமெண்ட்டு கூட வேற ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணும்போது அதே எலமெண்ட்டே வருது, அதுதான் வந்து நம்ம ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. சரிங்களா? A + E it is equal to A. இந்த ஏவு கூட எந்த எலமெண்ட் ஆட் பண்ணுங்கன்னா எனக்கு ஏவே வருதோ அந்த எலமெண்ட்டுக்கு பேர் தான் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்படின்னா எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து 0. ஸோ E = 0 அது எதுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு Z5க்குள்ள தான் இருக்கு. Z5க்குள்ள தான் இருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு
ஐடென்டி எலமெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடு, ஐடென்டி ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஆக்சியம். இப்போ சொல்லாங்களா? 0 இன்வெர்ஸ் மேடம். ஓகே, வெரி குட். 1 இன்வெர்ஸ், 1க்கான இன்வெர்ஸ் கரெக்டாக சொல்லுங்க மேடம். 4 தானா? ஓகே, வெரி குட். 4. 2 இன்வெர்ஸ், 2 இன்வெர்ஸ் வந்து 3. ஓகே, வெரி குட். 3 இன்வெர்ஸ், ஓகே சூப்பர். 4 இன்வெர்ஸ், 4 இன்வெர்ஸ் வந்து 1. ஓகே மேடம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இசட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான். அதனால இன்வெர்ஸ் ஆக்சியம் வந்து ட்ரூன்னு சொல்லலாம். ஸோ க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ் 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுறதுனால இது வந்து நம்ம குரூப்னு சொல்லலாம். காம்படேட்டிவ் குரூப்பாக இருக்குங்களா இது? 2vm 3 ஆட் பண்ணுங்களா? 2vm அடிஷன் 5 3 இது ரெண்டும் ஆட் பண்ணுறேன். நான் 2vm 3 ஆட் பண்ணுறேன். 2vm 3 ஆட் பண்ண என்ன ஆன்சர் வருதுங்க? 0ங்களா மேடம்? 2vm நான் 3 ஆட் பண்ணுறேன், ஆன்சர் நமக்கு என்ன வருது? 0. அதே மாதிரி 3யும் 2 ஆட் பண்ணலாங்களா? 3யும் 2 ஆட் பண்ணுறேன். 3யும் அண்டர் அடிஷன் 5 2 ஆட் பண்ணுறேன். ஸோ 3யும் 2 ஆட் பண்ண எனக்கு ஆன்சர் என்ன தான் வருது? 0 வருது. காம்படேட்டிவ் ஆக்ஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுதுங்களா? ஸோ காம்படேட்டிவ் ஆக்ஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது. அதனால இது வந்து காம்படேட்டிவ் குரூப் அப்படின்னு சொல்லலாம். குரூப் அண்டு காம்படேட்டிவ் குரூப்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த சம்ம தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்க. given n belongs to n there exists a group with n elements. அதாவது நேச்சுரல் நம்பரில் வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ g ஈக்குவல் டு நான் சப்போஸ் n வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன்னா இந்த n ஈக்குவல் டு 2 வர மாதிரி கட்டாயமாக ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா? என்ன கூட சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு 2 இருக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாக எழுத முடியும். 1, -1 சொன்னீங்களா? ஸோ குரூப்பை ஃபார்ம் பண்ணும். n ஈக்குவல் டு 3 இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு குரூப் உங்களால் எழுத முடியும். 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். n ஈக்குவல் டு 4 இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பை எழுத முடியும். 1 ஒமேகா 1 -1 i -i இந்த மாதிரி எழுத முடியும். இந்த மாதிரி n-க்கு பதிலாக ஒரு பர்டிகுலராக நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸ் பண்ண நம்பருக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ஒரு குரூப்பை கட்டாயமாக ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது அந்த ரிசல்ட் சொல்ல வராங்க. ஸோ given n belongs to n there exists a group with n elements. n elements இருக்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி g ஈக்குவல் டு e வெறும் ஐடென்டி எலமெண்ட் மட்டும் ஒரு குரூப்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஐடென்டி எலமெண்ட் மட்டும் ஒரு செட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது குரூப்பை ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் g ஈக்குவல் டு எனக்கு 1 மட்டும் இருக்குன்னா இது க்ளோஸரும் அதே தான், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ் எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். 1னுடைய இன்வெர்ஸ் வந்து 1 தான், நமக்கு அதனுடைய ஐடென்டி எலமெண்ட் நமக்கு 1 தான். ஸோ அது வந்து குரூப் வந்து ஃபார்ம் பண்ணும். வெறும் ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டுமே இருந்துச்சுன்னா அது குரூப் வந்து ஃபார்ம் பண்ணும். -1, +1 இஸ் மினிமல் குரூப் அண்டர் த மல்டிபிகேஷன். இருக்கிற குரூப் அதை 1 -1 i -i அந்த மாதிரி எழுதும்போது -1, +1க்கு பேர் வந்து இது வந்து குரூப் ஃபார்ம் பண்ணும். இதுக்கான ஒரு நேம் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமல் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி g, ஸ்டார் இஸ் ஏ இன்ஃபினைட் அபிலியன் குரூப் வேர் ஸ்டார் இஸ் டிஃபைன் பை. ஸ்டார் வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா a + b + 2 இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் ஸ்டார் வந்து நமக்கு அந்த ஸ்டார்ன்றது வந்து அண்டர் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், ஸ்டார்ன்றது அண்டர் டாட் மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி அண்டர் சப்ட்ராக்ஷனாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து மல்டிப்ளிகேஷன் அடிஷன் தான் எடுக்குவாங்க. பட் அதுக்கு பதிலாக a ஸ்டார் b வந்து a + b + 2ன்னு எடுத்துட்டு இது வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது வேற 2 எலமெண்ட் எடுக்க முடியும். a ஸ்டார் b எக்ஸுக்கு பதிலாக a + b + 2ன்னு எடுத்துக்கலாம். y-க்கு பதிலாக x ஈக்குவல் டு a + b + 2. அதே மாதிரி y-க்கு பதிலாக c + d + 2 இந்த மாதிரி எடுத்துக்கணும்னா x + y அண்டர் அடிஷன் ஸ்டார் டிஃபைன் பை a ஸ்டார் b x ஸ்டார் y அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா x-க்கு பதிலாக அதை வந்து a + b + 2. அதே மாதிரி அதனுடைய ஸ்டார் இதுக்கு பதிலாக c + d + 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் குரூப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மில் வந்துடும். a + b + 2ன்ற ஃபார்மில் வரும். a + b அதே மாதிரி c + d. எஸ் a + b வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு வரும். அதே மாதிரி c + d வந்து bன்னு வரும். அந்த 2 எலமெண்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு 2ன்ற ஃபார்முக்கா அந்த ஃபார்முலேஷனுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த இசட் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் அப்படின்னு குரூப்பு. ஏன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு இன்ஃபினிட்டி இருக்கும். அதனால இன்ஃபினைட் அப்படின்னு குரூப்னு சொல்கிறாங்க. இது வந்து e ஈக்குவல் டு -2 அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிஷன் வந்து e ஈக்குவல் டு -2 a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு -a -4. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ஸ்டார் b இட் இஸ் ஈக்குவல் டு a + b + 2ன்னு கொடுத்துருக்காங்க.
ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸர் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அவங்க கொஸ்டின் வந்து ஐடென்டி எலமெண்ட்டும் அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. நமக்கான டெஃபினிஷன் பார்க்குறாங்க. ஐடென்டி எலமெண்ட்டுக்கான டெஃபினிஷன் வந்து ஏ ஸ்டார் இ இட் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதுதான் வந்து நமக்கான டெஃபினிஷன். தேர்ஃபோர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் பி ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஸ்டார் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் டூன்னு இருக்கணும். அப்படின்னா இங்கே ஏ பிளஸ் இ பிளஸ் டூன்னு எடுத்து எழுதலாம். இட் இஸ் ஈக்குவல் டு ஏ. தேர்ஃபோர் பிளஸ் ஏ அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஏ ஆகும், ரெண்டு கேன்சல் ஆகும். இ இட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் டூ சைடு வந்துச்சுன்னா மைனஸ் டூன்னு எழுதலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துட்டு வாட் இஸ் த ஐடென்டி எலமெண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது. ஸோ இ ஈக்குவல் டு மைனஸ் டூ. அதே மாதிரி இன்வர்ஸ் கேட்குறாங்க. ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் அதுக்கான கண்டிஷன் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ நமக்கு வருமா? கண்டிஷன் வந்து ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ இட் இஸ் ஈக்குவல் டு இன்னு எழுதுவாங்க. அதனால ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ. ஸோ ரெண்டுக்கும் ஸ்டார் ப்ராடக்ட் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து ஏ பிளஸ் ஏ இன்வர்ஸ் ஏ பிளஸ் ஏ இன்வர்ஸ் பிளஸ் டூன்னு எடுத்து எழுதுறாங்க. பிளஸ் டூ இட் இஸ் ஈக்குவல் டு இ. இதுக்கு வந்து ஈனுடைய வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு ஈக்கு பதிலாக மைனஸ் டூன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து ஏ இன்வர்ஸ் தான் நமக்கு தேவை. அப்படின்னா ஏ இன்வர்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் டூ இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் டூ வந்து மைனஸ் ஃபோர்னு எழுதலாம். மைனஸ் ஃபோர் மைனஸ் ஏ. ஸோ ஏ இன்வர்ஸ்னுடைய வேல்யூ வந்து 4 மைனஸ் ஏ அப்படின்னு மைனஸ் 4 மைனஸ் ஏ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் 4 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. Let G be the set of all 2 by 2 matrices A, B, C, D, where A, B, C, D are real numbers such that AD minus BC equal to 1. Then G is an infinite non-abelian group. இது ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. ஸோ இன்ஃபினைட் நான்-abelian குரூப்பாக இருக்கும். அடுத்து வந்து இதனுடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ், குரூப்புக்கான ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, G வந்து ஒரு குரூப்பாக இருந்துச்சுன்னா ஐடென்டி எலமெண்ட் ஆஃப் G இஸ் யூனிக். ஒவ்வொரு குரூப்புக்கும் கண்டிப்பாக ஒரே ஒரு ஐடென்டி எலமெண்ட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இசட்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இசட் வந்து ஒரு குரூப்னு சொன்னேன், அண்டர் அடிஷனல் குரூப்னு சொன்னாங்க. 0 + or -1 + or -2 எக்ஸெட்ரா. ஸோ இதில் ஐடென்டி எலமெண்ட் இ ஈக்குவல் டு 1 தான். அதே மாதிரி வேற எந்த ஒரு செட் எடுத்தாலும் சரி ஒரு குரூப்பாக அதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரே ஒரு ஐடென்டி எலமெண்ட் தான் இருக்கும். த ஐடென்டி எலமெண்ட் ஆஃப் G இஸ் யூனிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எவரி A belongs to G has unique inverse in G. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் இருக்கும். இப்போ 2ன்னு எடுத்துக்கினீங்க அப்படின்னா 2 belongs to Z எடுத்துக்கிறேன் நான். இதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2னுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -2. 2னுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து 1/2. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இன்வர்ஸாக தான் இருக்கும். இதை தவிர வேற எதுவுமே இன்வர்ஸாக இருக்காது. எப்படி சொல்றாங்க அப்படின்னா 2 × 1/2 இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஒரு நம்பரையும் அதனுடைய இன்வர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஐடென்டி எலமெண்ட் கிடைக்கணும். அப்படின்னா இதை தவிர வேற ஏதாவது நம்பர் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக கேன்சல் ஆகாது. நீங்கள் 1/3 1/4 1/5 போட்டிங்கன்னா கேன்சல் ஆகிட்டு எனக்கு வந்து ஐடென்டி எலமெண்ட் கிடைக்காது. ரைட் சைடு வந்து எனக்கு ஐடென்டி எலமெண்ட் எதுவும் கிடைக்காது. அதனால ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஃபார் எவரி A belongs to G அந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. A இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு A. ஒரு அந்த எலமெண்ட்டுக்கு வந்து டபுள் டைம் இன்வர்ஸ் பண்ணீங்கன்னா அதே எலமெண்ட் தான் கிடைக்கும். எனக்கு 2னுடைய இன்வர்ஸ் வந்து நான் வந்து -2ன்னு கிடைக்குது. மீண்டும் -2க்கு வந்து நீங்கள் இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா +2 தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? A இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இருக்கும். ஃபார் ஆல் AB belongs to G AB ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறங்க அல்லது ப்ராடக்ட் பண்ணுறங்க அதுக்கு இன்வர்ஸ் எழுதும்போது B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் நமக்கு கிடைக்கும். AB ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ். இதுக்கு பேர் ரிவர்ஸ் லான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி A1 A2 எக்ஸெட்ரா AN ஹோல் இன்வர்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட்ல இருந்து முன்னாடி வரும் நமக்கு AN இன்வர்ஸ் AN - 1 இன்வர்ஸ் எக்ஸெட்ரா A1 இன்வர்ஸ் வரும். இந்த மாதிரி கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 × 2 × x × y ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதனோட இன்வர்ஸ் எழுதும்போது y இன்வர்ஸ் x இன்வர்ஸ் × 2 × 1 இப்படி தான் நம்ம எடுத்து எழுதணும். லாஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்து எழுதணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா given A and B in a group G. Gல வந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறேங்க. the equation A × x equal to B. அதாவது நீங்க ஏதாவது சம் வேல்யூ கொடுக்கும்போது A × x equal to B அதே மாதிரி y × A equal to B have unique solution for x and y in G. சரிங்களா? xம் yம் வந்து நீங்க Gல எடுக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் சேமான வேல்யூ வந்து நமக்கு வரதுக்கு மாதிரி நம்மளோட வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதான் சொல்றாங்க A, B இந்த குரூப் Gல எடுத்துக்கிறேங்கன்னா அதில் the equation A × x equal to B அதே மாதிரி y × A equal to B. ஸோ ரைட் சைடில் வந்து எனக்கு Bன்னு இருக்கு, இங்கேயும் B தான் இருக்கு. அப்படின்னா இது வந்து ஈக்குவலாக வருது. இப்போ எனக்கு சொல்யூஷன் வந்து x equal to 2 y equal to 2னா இந்த ரெண்டுத்தினுடைய சொல்யூஷன் வந்து எனக்கு சேம் தான். சரிங்களா? இது ரெண்டுத்தினுடைய எக்ஸினுடைய வேல்யூ வந்து 2 தான், ஒய்னுடைய வேல்யூ 2 தான். அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து
சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுச்சுன்னா இது வந்து யூனிக் சொல்யூஷன். இந்த ஆன்சர் வந்து சேமான சொல்யூஷன் சொல்லுவாங்க. இது வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஹேவ் த யூனிக் சொல்யூஷன் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் இன் ஜி. ரைட் சைடு வந்து எனக்கு பி சேம் வேல்யூ வரதுனால இது வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்றாங்க. அதே மாதிரி த இன்வர்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஏ இன்வர்ஸ். இந்த இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஏவுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு ஏ வருது. மீண்டும் அந்த ஏவுக்கு இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏ இன்வர்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏ தான் கிடைக்கும். த இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸுக்கு வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு ஏ தான் கிடைக்கும். அடுத்தது எவரி எலிமெண்ட் ஆஃப் ஏ குரூப் இஸ் ஓன் இன்வர்ஸ் தென் ஜி இஸ் அன் அப்ளியன் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜி இருக்கு அப்படின்னா ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, -1 1 இன்வர்ஸ் என்ன வரும்? 1 தான் வரும். 1/1 வந்து 1 தான். 1/1 வந்து 1 தான். அதே மாதிரி 1/-1 வந்து -1 தான். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இன்வர்ஸ் வந்து அதே தான் வருது. -1க்கும் அதே தான் இன்வர்ஸ் வருது. அந்த மாதிரி எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதனுடைய இன்வர்ஸ் வந்து அதுவே இருந்துச்சு அப்படின்னா அந்த குரூப் வந்து அபிலியன் குரூப்பாக நமக்கு இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து 1 - 1. எல்லா எலமெண்ட்டும் இருக்காது, ஏதாவது ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அபிலியன் குரூப்பாக இருக்கும். Every element of a group be such that a square equal to e for all a belongs to g is an abelian. அதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா அதே எலமெண்ட் தான் எனக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிடைக்கும். அதே மாதிரி -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். ஸோ இப்படியும் சொல்லலாம். இஃப் எவரி எலமெண்ட் ஆஃப் a group be such that அந்த எலமெண்ட் வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும். ஃபார் ஆல் a belongs to g then g is an abelian. இந்த ஜியில் வந்து 1 - 1 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் அது வந்து அப்ளியன் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து எ ஃபைனைட் செட் ஜி வித் அன் அசோசியேட்டிவ் காம்போசிஷன் இஸ் எ குரூப் இஃப் த ரைட் அண்ட் லெஃப்ட் கேன்சலேஷன் லா ஹோல்டு. இதெல்லாம் வந்து தீரமாக கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர்ட்டிஸாக கொடுத்துருக்காங்க. ரைட் கேன்சலேஷன் லாவும் லெஃப்ட் கேன்சலேஷனாக வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும் ஒரு குரூப்பில். சரிங்களா? இது எ ஃபைனைட் செட் ஜி வித் ஏ அசோசியேட்டிவ் காம்போசிஷன். இதுதான் ஏ. இப்போ வந்து காம்போசிஷன்றதை வந்து முன்ன பார்த்தாங்க F1 காம்போசிட் F2 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி அசோசியேட்டிவ் காம்போசிஷன் இன் ஏ குரூப் இஸ் ஏ குரூப். அந்த அசோசியேஷன் காம்போசிஷனை வந்து நான் குரூப் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அது வந்து குரூப்னு சொல்ல போகிறேன். எப்போ அப்படின்னா அதனுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் கேன்சலேஷன்லா, ரைட் கேன்சலேஷனாகவும் லெஃப்ட் கேன்சலேஷனாகவும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா அதை குரூப்னு சொல்லலாம். லெஃப்ட் கேன்சலேஷனா அப்படின்னா இப்போ ஏபி ஈக்குவல் ஏசினா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏ வந்து கேன்சல் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏ கேன்சல் ஆச்சுன்னா இதுக்கு பேர் லெஃப்ட் கேன்சலேஷன்லா. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏ வந்து கேன்சல் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ரைட் கேன்சலேஷன்லா. ஸோ ஏபி 3 எலமெண்ட் எடுக்கிறேங்க. அசோசியேட்டிவ் காம்போசிஷன் சொல்கிறாங்க. அசோசியேட்டிவ்னு சொன்னாவே நான் 3 எலமெண்ட் எடுக்கணும். அந்த அசோசியேட்டிவ் காம்போசிஷன் வந்து குரூப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த 3 எலமெண்ட் எடுக்கும்போது அது ரைட் கேன்சலேஷன்லாகவும் லெஃப்ட் கேன்சலேஷன்லாகவும் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ஸோ 3 எலமெண்ட் எடுக்கிறேன். ஏபி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவலாக இருக்கு. அப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஏவும் கேன்சல் பண்ணால் பி ஈக்குவல் டு சின்னு வருது. அதே மாதிரி பிஏ சிஏன்னு எழுதுறேங்க. ரைட் சைடு இருக்கக்கூடிய ஏவை கேன்சல் பண்ணுறேன், பி ஈக்குவல் டு சின்னு வருது. ஸோ லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் அண்ட் ரைட் கேன்சலேஷனாலும் சொல்லுவாங்க. இதை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா அந்த அசோசியேட்டிவ் காம்போசிஷனை வந்து நான் குரூப்னு சொல்கிறேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஜி இஸ் அன் அப்ளியன் குரூப் வித் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி அண்ட் ஆல் த இன்டிஜர்ஸ் என் ஏ இன்ட்டு பி ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் என் இன்ட்டு பி பவர் என். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ளியன் குரூப்பாக இருக்கணும். சரிங்களா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ். கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டின்ஸு. கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ. ஏபி ஹோல் பவர் என் ஈக்குவல் ஏ பவர் என் பி பவர் என். எந்த 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா அந்த ஜியை வந்து அபிலியன் குரூப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. கான்வர்ஸ் நாட் ட்ரூ. ஆனால் ஜி இஸ் அன் அபிலியன் குரூப்பாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏபி ஹோல் பவர் என் ஈக்குவல் ஏ பவர் என் பி பவர் என் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். எனக்கு பதிலாக எந்த நம்பர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இஃப் ஜி இஸ் ஏ குரூப் சச் தட் அந்த குரூப்புக்குள்ள 2 எலமெண்ட் எடுத்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஏபி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா அந்த குரூப் மஸ்ட் பி அன் அப்ளியன் குரூப். ஒரே இந்த கண்டிஷன் மட்டும் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். ஏபி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். எல்லா குரூப்பும் அப்ளியன் குரூப் நம்மளால சொல்ல முடியாது. எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா அந்த குரூப்பை அப்ளியன் குரூப் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இஃப் ஜி இஸ் அன் குரூப் இன் விச் ஏபி ஹோல் பவர் ஐ ஈக்குவல் டு ஏ பவர் ஐ இன்ட்டு பி பவர் ஐ. இது வந்து எப்போ ஈக்குவலாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஏ பவர் ஐ அண்ட் பி பவர் ஐன்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்னா ஐக்கு பதிலாக நீங்கள் வந்து 2ன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐக்கு பதிலாக 3ன்னு கொடுக்கணும். ஐக்கு பதிலாக 4ன்னு கொடுக்கணும். 2ன்னு கொடுத்தாலும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். 3ன்னு கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். 4ன்னு கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். ஈக்குவலாக இருக்கணும்.
அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரியான எலமெண்ட் நம்ம எடுக்கணும். ஏவுக்கும் பிக்கும் அந்த மாதிரி ரைட் சைடு வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுற மாதிரி நம்ம எலமெண்ட் எடுக்கணும். இந்த மாதிரி 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். ஏபி ஹோல் பவர் ஐ ஈக்குவல் ஏ பவர் ஐ பி பவர் ஐ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஐக்கு பதிலாக 2 3 4 அந்த மாதிரி 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர் வந்து நம்ம அப்ளை பண்ணுறங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா இந்த ஜி என்ற ஒரு குரூப்பை அப்ளியன் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க. சரிங்களா? ஸோ அதாவது ஒரு ஜி என்ற ஒரு குரூப்பை மஸ்ட் பி அப்படின்னா இருக்கணும்னா இந்த இடத்துல 2ன்னு இருந்தால் போதும். ஆனால் 2க்கு பதிலாக வேற ஒரு நம்பர் ஐன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டினியூஸாக 3 நம்பருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். இது ஏதாவது 2 நம்பரை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 3 நம்பருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து அப்ளியன் குரூப். இஃப் த ஆர்டர் ஆஃப் எவரி எலமெண்ட் இஸ் 2, எந்த ஒரு எலமெண்ட்டினுடைய ஆர்டர் வந்து 2ஆக இருந்தாலும் சரி அதர் தென் இ தென் த குரூப் இஸ் அன் அப்ளியன் குரூப். ஒரு குரூப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து ஆர்டர் ஆஃப் எவரி எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் சரி அதனுடைய ஆர்டர் வந்து 2ஆக இருக்கணும். அதர் தென் இ தவிர அது வந்து அப்ளியன் குரூப்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1, -1 இதை தவிர வேற இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதர் தென் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே ஐடென்டிட்டி எலமெண்ட்னுடைய ஆர்டர் வந்து 1 தான். அதுதான் அண்டர்ஸ்டூட். ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஆர்டர் வந்து 1 தான். இப்போ -1க்கு வந்து ஆர்டர் எழுதுறேன். -1 ஹோல் பவர் 2 இட் இஸ் ஈக்குவல் டு +1. ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் அதுக்கான டெஃபினிஷன் நான் சொல்லலை. ஆர்டர் ஆஃப் த குரூப் அப்படின்னா G ஈக்குவல் டு 1, 2, 3 இருக்குதுன்னா ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு நம்ம 3ன்னு எழுதலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த குரூப். ஒரு குரூப்பில் எத்தனை எலமெண்ட் இருக்குதோ அதுதான் அந்த குரூப்பினுடைய ஆர்டர். பட் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்னா அதுக்கான டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா A பவர் n ஈக்குவல் டு E. அதாவது ஏனுடைய அந்த எலமெண்ட்னுடைய பவரில் எந்த நம்பர் கொடுத்தங்கன்னா நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்குதோ அந்த நம்பருக்கு பேர் தான் வந்து ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து G ஈக்குவல் டு 1, -1, I, -iன்னு எடுக்கிறேன். இப்போ -1 பவர் -1 பவர் நான் 2ன்னு எடுத்து எழுதுறேன். 2ன்னு எடுத்து எழுதுனா -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 கிடைக்குது. இதுதான் வந்து எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்படின்னா -1 பவரில் 2ன்னு கொடுக்கறதுனால தான் எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்குது. அதனால ஆர்டர் ஆஃப் -1 -1 ஆர்டர் வந்து நம்ம 2 அப்படின்னு நம்ம எழுதுவோங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் அப்படின்றது வந்து A பவர் n ஈக்குவல் டு E. அந்த எலமெண்ட்னுடைய பவரில் எந்த நம்பர் கொடுத்தங்கன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்குதோ அந்த நம்பர் தான் வந்து ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல G ஈக்குவல் டு 1, -1 எடுத்துக்கிறேங்க. ஆர்டர் ஆஃப் இப்போ -1 ஸ்கொயர் பண்ணுறேங்க. -1 ஸ்கொயர் அதாவது -1 பவர் 2 எழுதும்போது எனக்கு 1 கிடைக்குது. -1 × -1 +1 அப்போ எனக்கு 1 கிடைக்குது. இஃப் த ஆர்டர் ஆஃப் எவரி எலமெண்ட் இஸ் 2 அதர் தென் E வந்து எனக்கு இந்த இடத்துல 1 வந்து E -1 ஒரு எலமெண்ட்டுக்கு ஆர்டர் எடுத்து எனக்கு 1 கிடைக்குது. சரிங்களா? அதனால அந்த குரூப்புக்கு பேர் வந்து அப்ளியன் குரூப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இன் ஏ குரூப் G ஈக்குவல் டு இன் ஏ குரூப் Gல x² ஈக்குவல் x ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு G இஃப் அண்ட் ஒன்லி x ஈக்குவல் டு E. அதாவது ஒரு G இதுக்கும் அதே ஒரே எக்ஸாம்பிள் தான் நம்ம எடுக்க முடியும். G ஈக்குவல் டு 1, -1 இதுதான் நான் எடுத்துக்கிறேன். அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா xே கிடைக்குது எனக்கு. இப்போ 1 நான் ஸ்கொயர் பண்ணுறேன். 1 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 1 கிடைக்குது. -1 ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எனக்கு +1 கிடைக்குது. பட் அப்படின்னா இது எடுக்க முடியாது. நான் இங்கே குரூப் Gல ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதே நம்பரே கிடைக்கும். அப்படின்னா 1 மட்டும் தான் எடுக்க முடியும். G ஈக்குவல் டு எனக்கு வந்து இந்த 1 மட்டும் தான் எடுக்க முடியும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் x² ஈக்குவல் டு x ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு G இஃப் அண்ட் ஒன்லி கண்டிப்பாக அந்த எலமெண்ட் என்னவா இருக்க முடியும்னா x தான் E-ஆ தான் இருக்க முடியும். அதை தவிர வேறு எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. நீங்கள் வேறு எந்த எலமெண்ட் எடுத்து ஸ்கொயர் பண்ணாலும் வேற ஒரு எலமெண்ட் தான் வரும். ஐடென்டி எலமெண்ட் கண்டிப்பாக வராது. எப்போ தான் ஐடென்டி எலமெண்ட் எப்போ ஒரு எலமெண்ட்டை ஸ்கொயர் பண்ணும்போது அதே எலமெண்ட்டே வருதுன்னா அது ஐடென்டி எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் வரும், வேறு எதுக்கும் வராது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து குரூப்னுடைய இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்குறீங்கன்னா குரூப்னா என்ன, குரூப்னுடைய ப்ராப்பர்ட்டிஸு அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறேங்க. அதே மாதிரி சப் குரூப்னா ஒரு சிலதை மட்டும் பார்த்துருக்குறேங்க. ஒரு சில சப் குரூப்னா என்ன அதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் வந்து மோனாய்டு, செமி குரூப்பு, அந்த மாதிரி ரிசல்ட்டு இதுதான் பார்த்துருக்குறேங்க. மற்றபடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் சப் குரூப்பில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டு, சைக்கிள் குரூப்னுடைய ரிசல்ட்டு, நார்மல் குரூப்னுடைய ரிசல்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் குரூப் தியரியில் வருது. அதுக்கப்புறம் ரிங் தியரியில் இருக்குது. அதுக்கப்புறம் வெக்டர் ஸ்பேஸு, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஏரியாலாம் எல்லாமே வந்து இந்த அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரீ டெமோவில் ஒரு சுமாலஸ்ட்டு ஒரு பார்ட்டு தான் பார்த்துருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ டெமோ கிளாஸில் அடுத்த ஒரு யூனிட் புதுசாக ஒரு யூனிட் வந்து எடுத்து அதை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். எல்லோருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்ற ஒரு சிறந்த வரிகளை நான் கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவதற்காக உங்களை அர்ப்பணிக்க தயாராக கொண்டிருக்கக்கூடிய எதிர்கால ஆசிரியர் பெருமக்களுக்கு
காஞ்சி எக்ஸன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ நேரம் நல்ல ரொம்ப ஸ்பீடாக வந்து மேக்ஸ் எடுத்தாங்க. நானும் ஒரு அரை மணி நேரம் தான் பார்த்தேன். அதாவது நானும் வந்து எம்எஸ்சி பிஎட் கெமிஸ்ட்ரி மேஜர் நான். ஆனால் 10வது வரை தான் மேக்ஸ் படிச்சிருக்கிறேன். சில மாணவர்களுக்கு வந்து மேக்ஸே சுட்டு போட்டாலும் வராது அப்படின்ற சில மாணவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாணவர்களுக்கு கூட மேக்ஸை பிடிக்கும் என்ற அளவுக்கு மேக்ஸை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள்லாம் நான் திறமையான ஆசிரியர்களை பார்த்துருக்கிறேன். அதுபோல் நம்ம கார்த்திகேயன் சாரையும் பார்த்துட்டு இருக்கிறோம். நிச்சயமாக கணிதம் என்பது கடினம் அல்ல என்பது எதன் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சாங்கன்னா கணிதம் என்பது கடினம் அல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய கணித ஆசிரியர்கள் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் புரிய வைக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அந்த ஒரு சிலரில் நம்ம கார்த்திகேயன் ஆசிரியரை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு நான் இங்கே பார்த்துருக்குறேன். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்துருப்பா. அப்படி நான் ஒரு அரை மணி நேரம் தான் உள்ளே என்ட்ரு ஆகினேன். அந்த நேரத்தில் நானும் பல்வேறு போட்டித் தேர்வுகள் எழுதி பாஸ் பண்ணி இப்போது அரசாங்க பணியில் தான் இருக்கிறேன். இப்போ நான் பார்த்த வகையில் அவர் வந்து அந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் ரொம்ப கான்செப்ட் வைஸாக லாஜிக்காகவும் ரொம்ப அருமையாக சொன்னார். எனக்கே புரியுதுன்னா பார்த்துக்கல, அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக கணிதத்தை வந்து புரியக்கூடிய அளவுக்கு எளிமையாக சொன்னக்கூடிய ஆசிரியர். கடந்த ஒரு பேட்ச் ஏற்கனவே நம்ம ஆரம்பித்து முடிக்கும் தருவாயில் இருக்கிறோம். ஒரு பேட்சுக்கு நம்ம 100 பேர் தான் அட்மிஷன் போடுவோம். ஏன்னா அதுக்கு மேலே நம்மக்கிட்ட அட்மிஷன் போட முடியாது. நம்ம ஆஃப்லைன் ஆன்லைன் 2 மோடுலையுமே கிளாஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2லையுமே கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்றத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் தமிழ் வழி ஆங்கில வழியிலையும் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம் அப்படின்ற விஷயத்தையும் இதன் வாயிலாக நம்ம சொல்கிறோம். மெட்டீரியல் எப்படி கொடுப்போம்னா 5 யூனிட்டாக நம்ம கொடுத்துருவோம். முதல்ல அட்மிஷன் போட்டிங்கன்னா ஒரு 5 யூனிட் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிவிட்டுருவோம். அதுக்கடுத்து 1 மந்த்து கழித்து ஒரு 5 யூனிட் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிவிட்டுருவோம். நம்ம ஆசிரியர் கணித ஆசிரியர் கார்த்திகேயன் சார் வந்து ஏற்கனவே ஒரு பேட்சை முடிச்சுட்டாங்க. அடுத்து இப்போ டிஆர்பி கால் ஃபார் வரத்துக்கு முன்னாடியே ஒரு பேட்சை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றத நம்மளுடைய நோக்கம். இதுக்கு முன்னே ஆரம்பித்த வகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வீக்கெண்டு மட்டும் ஆரம்பித்தார். சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் ஃபுல் டே கிளாஸ் ஆரம்பித்தார். இந்த பேட்ச்லேருந்து ரெகுலர் கிளாஸ் இருக்கும். அதாவது ரெகுலர்னா மண்டே டு ஃப்ரைடே வாரத்தில் 5 நாளைக்கும் ஈவினிங் 6 மணிலேருந்து 8 மணி வரை தினந்தோறும் 2 மணி நேரம் உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் இருக்கும், ஆன்லைன்லேயும் கிளாஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து டெய்லி ஈவினிங் முடியல, நான் ஆஃப்லைனில் நேர்லேயே வரேன் அப்படின்னு விரும்பினீங்கன்னா அவங்க வந்து நேர்லேயே கூட வரலாம். இல்லைன்னா தினந்தோறும் வர முடியல, ரொம்ப தொலைவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சனி ஞாயிறு வகுப்புகளையும் தனியாக நம்ம வந்து ஆரம்பிக்க தயாராக இருக்கணும். சனி ஞாயிறுனா ஃபுல் டே உட்காரணும், வாரத்தில் 2 நாள் ஃபுல் டே உட்காரணும். அதுக்கும் தனி பேட்சாக ஒன்று நம்ம போட போகிறோம். அப்போது இதன் வாயிலாக இந்த இவ்வளோ நேரம் நாங்கள் ஒரு டெமோ கிளாஸ் சார் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னே ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டெமோ கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது 2வது டெமோ கிளாஸு. அடுத்து 3வது ஒரு டெமோ கிளாஸு இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் கொடுத்துருவாங்க. நம்ம எப்போ இந்த பேட்சை ஆரம்பிக்க போகிறோன்னா வரக்கூடிய 19ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமை ஈவினிங் 6 மணிலேருந்து 8 மணி வரை அந்த டெய்லி கிளாஸை வரக்கூடிய புதன்கிழமை ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். அட்மிஷன் விவரம் குறித்து தான் இங்கே நான் சொல்ல வந்திருக்கிறேன். அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச்லேருந்து 20,000 ரூபி வந்து அட்மிஷன் ஃபீஸு. இதை 2 தவணையாக நீங்கள் கட்டிக்கலாம். அதாவது 10,000 ரூபாய் ஃபஸ்ட்டு கட்டிக்கலாம், அடுத்து 1 மந்த்து கழிச்சு 10,000 ரூபாய் கட்டிக்கலாம். முதல் தவணையில் 10,000 ரூபாய் கட்டுறப்போ 5 யூனிட்டுக்கான மெட்டீரியலை உங்களுக்கு கொரியரில் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அதே போல் 1 மந்த்து கழிச்சு நீங்கள் ரிமைனிங் 10,000 ரூபாய் கட்டுறப்போ 5 யூனிட்டுக்கான மெட்டீரியலை 2வது தவணையாக நம்ம அனுப்பிச்சிடுவோம். இப்படி 10 யூனிட்டுக்கான மெட்டீரியலையும் உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்கள் மெட்டீரியல் கையில் இருந்தால் தான் சார் வந்து டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். எனவே அட்மிஷன் போட்டு 2 or 3 டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டுக்கு கொரியரில் அந்த 5 யூனிட் வந்துடும். என்ன சார் எடுப்பாரோ அதுதான் உங்கள் கையில் இருக்கும். ரொம்ப எளிமையாக புரியும்படி எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம திறம்பட எடுக்கக்கூடியவர். அதே போல் இந்த பேட்சில் என்ன பிரத்யேகமாக நாங்கள் பண்ண போகிறோன்னா தினந்தோறும் டெஸ்ட் இருக்கும். டெய்லி ஒரு டாபிக் எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு ஏதோ ஒரு டாபிக் எடுக்கிறாருன்னா இன்னைக்கே ஒரு ஈவினிங் அல்லது நாளைக்கு ஈவினிங் அது வந்து டெஸ்ட் இருக்கும். அதே போல் வீக்கெண்டில் அந்த ஃபுல் போர்ஷன் என்ன அந்த வீக்கில் நடத்தினாரோ அதுக்கான வீக்கெண்டில் அந்த ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் யூனிட் வைஸாகவும் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து ஃபுல் டெஸ்ட் நிறைய நம்ம வைக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு 180 கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதில் 150 கொஷின்ஸ் முழுக்க மேக்ஸ் மட்டுமே இருக்கும். அதோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது எவ்வளவு தமிழ் வந்து ஒரு 30 வினாக்கள் இருக்கும். அது தமிழுக்கான வினாக்களை நம்ம எளிமையாக நடத்திடுவோம். அது ஒரு ரொம்ப கம்மியானது தான், நம்ம ஒன்றும் பார்த்துக்கலாம். தமிழாசிரியர் திறம்பட எடுப்பாங்க. அதில்
9வது புத்தகத்தையும் 10வது புத்தகத்தையும் தமிழ் புத்தகத்தை நல்லா பார்த்தாவே போதுமானது, எளிமையாக எடுத்துடலாம். இப்போ நீங்க அட்மிஷன் ப்ரொசீஜரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. பொதுவாக நான் சொல்லக்கூடிய தகவல் தான், 20,000 ரூபாய் ஃபீஸ் இருக்கும். அது 10,000, இன்னொரு 10,000 2 தவணையாக கட்டிக்கலாம். 10 யூனிட்டுக்கான மெட்டீரியல் அனுப்பிடுவோம், அது 2 தவணையாக நம்ம அனுப்பிடுவோம். அதே போல் உங்களுக்கு ஜூம் ஆப்பில் தான் நம்ம கிளாஸ் எடுப்போம். ஜூம் ஆப்பை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு இந்த குரூப்பில் ஜூம் ஆப்பு லிங்கை வந்து ரெகுலராக 5:50க்கு அனுப்பிடுவோம். 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். 6லேருந்து 8 வரை தினந்தோறும் உங்களுக்கு நடக்கும். இந்த வரக்கூடிய தேர்வுக்கு மேக்சிமம் எல்லா நம்ம கிட்ட படிக்கக்கூடிய பெரும்பான்மையான மாணவர்கள் நீங்கள் எனக்கு முழுமையாக கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா 100% வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பயிற்சி மையத்தில் நம்ம கார்த்திகேயன் ஆசிரியர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக எடுப்பாங்க. எனவே நம்ம பயிற்சி மையத்தில் சேர்ந்து அனைவரும் பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அட்மிஷன் சம்மந்தமாக இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கேட்டு பயனடைங்க. நன்றி, வணக்கம்.